வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதேஷ். வணக்கம் மாலதி. தாமதத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிங்களே. யார் 11 மணிக்கு போட்டா எவன்பா பார்ப்பான்? யார் தாமதப்படுத்தினாங்களோ அவங்க தான் சார் வருத்தம் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நீதிமன்ற வேலைகள் இருந்தது, வெளியூருக்கு சென்று இண்டிகோ விமானத்தில் வந்து அவசரமாக இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று எடிட்டிங் முடியாது கொஞ்சம் தாமதமாகும். எப்படியாவது உங்களுக்கு ஒரு நாள் தவறாமல் இன்றைக்கி இந்த தேர்தல் வரைக்கும் செய்திகளை கொடுக்கணுன்றதுக்காக தான் தாமதமாக உட்காந்து நைட்டு 11 மணி வரைக்கும் எடிட் பண்ணிவிட்டு கொடுக்குறோம். அதனால் தாமதத்துக்கு கோச்சிக்காதீங்க. முடிஞ்சவங்க நைட்டே பாருங்கள், முடியாதவங்க காலைல பாருங்கள். ரைட், விஷயத்துக்கு வருவோம். 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்துட்டு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முறைகேடாக ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சைதை துரைசாமி அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருந்துச்சு சார். நேற்று விசாரணைக்கு வரதா இருந்துச்சு. என்ன சார் நடந்துச்சு? சைதை துரைசாமி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் திரு தம்மா சேஷாத்ரி நாயுடு அவர்கள் ஆஜரானார். வழக்கு விசாரணைக்கு நேற்று வந்தது. நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி அவர்கள் தலைமையிலான அமர்வு முன்பு வந்தது. அவர் வந்த உடனே ஜட்ஜு சைதை துரைசாமி வழக்கறிஞர்கிட்ட உங்களுக்கு எவ்வளோ நேரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு நாள் முழுக்க வேண்டும். அவர் சீனியர் கவுன்சிலில் இந்த வளவலன்னு லெக்சர் கொடுக்குற சீனியர் கவுன்சிலில் ப்ரிசைஸாக பேசுவார். ஹீஸ் அ ஃபார்மர் ஜட்ஜ். கேரளா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்துட்டு வேண்டான்ட்டு ரிசைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி வழக்கறிஞராக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இந்த யூஜிசி கேஸில் வாதிட்டாரில் அவர் தான். ஸோ அவர் எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, என்னங்க ஒரு நாள் ஃபுல்லாக என்னங்க இருக்குது விசாரிக்கிறதுக்கு அப்படின்றார். அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது, உச்ச நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டிய ஒரு வழக்கு என்று சொன்னதும் ஜட்ஜு ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்க. சரி, வருகிற ஜனவரி 20/1/2026 அன்று மதியம் 2 மணிக்கு 2 மணிலேருந்து சாயங்காலம் 4:30 5 அது வரைக்கும் இந்த ஒரு வழக்கு தான். மீண்டும் 22 ஜனவரி மாதம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தரப்பில் எத்தனை மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லுங்கள்? 5. கபில் சிபல், முகுல் ரோஹத்கி, என்ஆர் இளங்கோ, சண்முக சுந்தரம், அமித் ஆனந்த் திவாரி, 5 மூத்த வழக்கறிஞர்கள். நான் இந்த வழக்கு முக்கியமான வழக்குன்ட்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். இவ்வளோ பதற வேண்டிய தேவை என்ன இருக்குது? காரணம் என்னவாக இருக்கும்? ஊகியங்கள் பார்ப்போம். ஒருவேளை உண்மையிலே தப்பு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்றது ஒன்று. வேறு ஒருவேளை குற்றச்சாட்டு உறுதியானா அவர் தேர்தலில் போட்டியிட முடியாது போல. பிடிச்சிட்டாங்க. நீங்களும் மூத்த பத்திரிகையாளர் நிலையிலிருந்து இதற்குத்தான் பதட்டம். விசாரித்து முடித்து செல்லாது, தேர்தல் முறைகேடுகளில் ஈடுபட்டு இருக்கிறார், வாக்காளர்களுக்கு துட்டை கொடுத்தாரு, என்ன அலிகேஷன் சார்ஜஸ் எனக்கு தெரியாது, பொருட்கள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு. இந்திரா காந்தியை பிரதமர் பதவியிலேருந்து ராஜினாமா செய்ய வைத்தார்களா? அதுபோல் ஆகிவிட்டால் ஆக வேண்டும் என்று உதயநிதி கடவுளை வேண்டிக் கொண்டிருப்பார். இல்லைன்னு சொல்லுங்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு கெட்ட பேர் கிடையாது. நீங்களே நம்ம ஷோவை பார்க்குறது இல்லையா? ரியாலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார். அப்படி இருக்கும்போது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பேரும் பயந்து போய் கிடக்குறான் கேஸ் வாங்கணுமேன்னு. எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எல்லாம் வெளியில் வரும். நீங்கள் இந்த வாக்காளர்னா அவ்வளோ குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தேர்தலை எதிர்கொண்டு நாளைக்கு ஆட்சி அதிகாரத்தை அவர் எடுத்துக்க வேண்டியது தான் உதயநிதி ஸ்டாலின். அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இன்றைக்கே முதல்வர் வேட்பாளராக களமிறங்கிறது எப்படி இருக்குது? நீங்கள் அதை எதிர்கட்சியில் வேறு பிரச்சாரம் எடுத்து போவாங்களே, அதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. ஒரு ஆளை கட்டி விட்டா இப்போ இந்த நேரு, ஐபெரிசாமி இவங்களெல்லாம் தூக்கி சுமக்க வேண்டியது இல்லைல்ல. இங்கிட்டு ஜோயல், இங்கிட்டு அன்பில் மகேஷ், அவருக்கு முன்னாடி தம்பி ரத்தீஷ், பின்னாடி ஆகாஷ் பாஸ்கர். அமக்கலமாக இருக்கிறது குறிஞ்சி எல்லாம் கும்மாளமாக இருக்கு. அதே தான் புடிச்சான் தம்பி. எத்தனை படங்களை எடுக்கலாம், எத்தனை ஜியோ ஹாட்ஸ்டார் மாதிரி ஆப்பிள் டிவி, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் பிரைம் இது கூட எல்லாம் ஒப்பந்தங்களை போடலாம். இன்றைக்கி அரசு தான் ஒப்பந்தம் போட்டுருக்கு, நாளைக்கு ரெட் ஜெயின்டே போடலாம். அதுதானே வேண்டும். இப்போ சும்மா நைன்னு எந்திரிச்சு கட்சி வேலையை பாரு. இப்போ இந்த பாரு, அடுத்த வாரம் இளைஞரணி மாநாடு நடத்து. நான்சென்ஸ். ஒன்ஸு ஜெயிச்சு தான் முடிஞ்சு உல்லாசம் அப்படின்னு நினைப்பார். கனிமொழி நினைப்பாங்களே அப்படி? ஏன் நினைக்கக்கூடாது? நினைக்கணும், நினைக்காது அந்த அம்மா. அதான் பிரச்சனை. கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்க. அதான் பிரச்சனை. இப்போ கேட்டு வரேன், அண்ணன் பாவங்க இதான் வரும். இப்படி தான் அம்மா பாவம்னு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க 6 மாதம். பாவம் பார்த்ததுக்கு தான் உட்காந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி. ஸோ இந்த அச்சத்தின் காரணமாகத்தான் 5 மூத்த வழக்கறிஞர்கள். இந்த அச்சத்தை சரியாக புரிந்து கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு புரியுது ஏன் இவங்க இப்படி பதறாங்க, அதில் என்ன இருக்குன்னு. கேஸ் பேப்பர்ஸ் ஆக்சஸ் இருக்குது, அவங்க கட்சிக்கிறது தானே சைதை துரைசாமி அவர்கள். ஸோ என்ன கிரவுண்ட்ஸுன்றது தெரியும், இவங்க பதட்டமும் தெரியும். ஸோ தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் வெற்றி பெற்றது செல்லாதுன்னு அறிவிச்சா தகுதி நீக்கம். இன்டெலிஜென்ட் மால் ப்ராக்டிஸ், எலக்டோரல் மால் ப்ராக்டிஸ், அதற்குத்தான் இந்த பயம். அதனால் அது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டேட் ஃபிக்ஸ்டு. ஃபைனல் ஹியரிங் அன்றைக்கி 20, 21, 22 3 நாள் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு என்னப்பா ஒரு நாள் ஃபுல்லாக தானே வேணும், முழுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. ஒரு அரை நாள் 2 எப்போ வேணாலும் வரும் அந்த மீதி 21, 22. ஸோ திஸ் த டெவலப்மெண்ட்டு. அன்றைக்கி கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளே பல தலைகீழ் மாற்றங்கள் நடந்திருக்கும். இல்லை அதுக்குள்ளே விசாரணை நடத்தி தீர்ப்பு கொடுத்துருவாங்களா? ஆர்டர்ஸ் ரிசர்வ் வர முடிச்சுட்டு ஜனவரி எண்டுக்குள்ளே ப்ராபப்ளி வரும். எலெக்ஷன் முன்னாடி வரும்பா, போதுமா? அதான் நீ தெரிஞ்சுக்க விரும்புகிற. நெக்ஸ்ட்டு போ.
சார், நேற்று வருமான வரித்துறை ரிஃபெக்ஸ் நிறுவனத்தில் சோதனை நடத்திருக்காங்க. அதில் 1000 கோடிக்கு மேலே வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கதா செய்தி ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு சார், உண்மையா? இந்த ரிஃபெக்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் திரு அனில் ஜெயின் அவர்கள் பிறந்த நாளை சிறப்பிப்பதற்காக பாரிஸுக்கு சென்றிருந்தார். பாரிஸ் எங்கே இருக்குது? ஹைகோர்ட்டுக்கு பக்கத்தில். அது பாரி முனை. நான் சொல்கிறது பாரிஸ், பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறது. அந்த வருமான வரித்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் 1112 கோடி ரூபாய் கோல் ப்ரொக்யூர்மெண்ட், நிலக்கரி கொள்முதல் மற்றும் இந்த ஃப்ளை ஆஷ், இந்த சாம்பல், இந்த அதை டீல் பண்ணுறது, இதில் வந்து அவங்க வரி ஏய்ப்பு செய்திருக்கிறார்கள். ஒரு கம்பெனி ஐபிஓ போவாங்க தெரியும்ல, ஒரு கம்பெனியோட பங்கு வெளியிடுறாங்க. அந்த பங்கு வெளியிடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருந்தெல்லாம் வாங்குறதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது. எனக்கு அதை பற்றி முழுமையாக டீட்டெயில்ஸ் தெரியாது. வாங்குறதுக்கு தெர் இஸ் அ ப்ரொவிஷன். முடிதா லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியான சப்ஸ்கிரிப்ஷன். இது மாதிரி சில கோடி ரூபாய், எவ்வளோன்னா 382.68 கோடி ரூபாயை 53 தனிநபர்களிடமிருந்து வாங்கியிருக்கிறார்கள். அந்த 58 தனிநபர்கள் யார் என்று பார்த்தால், நம்ம ஜெயபிரகாஷ், பைக் பிரசாத், நீலாம் வந்து இவ்வளோ கொடுத்தானே, இது மாதிரி ஒரு கம்பெனி எம்ப்ளாயி, டிரைவர், கிளீனரு, 37 பேர் ஐடி ரிட்டனே ஃபைல் பண்ணதில்லை. ஐடி ரிட்டனே ஃபைல் பேன் நம்பரே இல்லாதவன் இவ்வளோ ரூபா பண்ணியிருக்கிறாங்க. ஆஸ்ட்ரோவிஸ் என்ற சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தை $30 மில்லியன் வாங்கியிருக்கிறார்கள். அப்புறம் டிஎன் எனர்ஜி என்ற நிறுவனத்தில் 115 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறார்கள். The promoter allegedly created companies in the name of his driver and routed cash deposits of rupees 8.5 crore and transaction exceeding 200 crores through it. கேஷாக 8.5 கோடி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் மாட்டிக்குவாங்க. ஒரு சொந்த விமானம் ஒன்று வாங்கியிருக்கிறார் 37 கோடிக்கு. பாரிஸ் போயிட்டு வரதுக்கா சார்? அஃப்கோர்ஸ், பின்ன நம்மள மாதிரி போய்ட்டு வரிசையில் நிற்பாங்க, ஸ்டூபிட். அப்புறம் 10 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருக்காரு, விலை உயர்ந்த கார்கள். வாட்சுன்னு சொன்ன உடனே யார் துட்டுன்னு நீங்கள் 4 கோடி, ஓகேவா? இது போக 312 கோடி ரூபாய் வந்து இன்னொரு நிறுவனத்துக்கு கடன் வேறு கொடுத்துருக்காரு, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தவறான டிரான்சாக்ஷன் சொல்ல முடியாது. எங்கேருந்து பாஸ் உனக்கு இவ்வளோ துட்டு வந்துச்சு? ஒரு தொழில் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா இவ்வளோ ரூபாய் இருக்குது. எப்படிங்க வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா கூகுள் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம காமிச்சிட முடியும். மாறாக ஒரு 60 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கேன் பேலன்ஸு, உங்ககிட்ட நம்ம தம்பிக்கிட்ட இவங்ககிட்டலாம் கொடுத்து போய் ஒரு 20 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணிட்டு வான்னா, இது ஏது இந்த காசுன்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவேன்? இதெல்லாம் சார் நீங்கள் அரசியலில் தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ரேண்டமாகவே அவங்க செக் பண்ணி கண்டுபிடிச்சி லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க. ஆமாம், என்னதான் கான்ஃபிடென்ட்டு? காசை கொடுத்து தப்பிக்கலாம், மாட்டிக்க மாட்டோம். நம்ம தொழிலதிபர் நம்மகிட்டே வர போகிறாங்க. அப்போ அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது போல். ஆப்ஷனே இல்லைம்மா. காற்று எப்போ மாறுதோ அப்போது கவ்வப்படுவீர்கள். இப்போ இவர் பண்ணிட்டு இருக்கிறது இவ்வளோ நாளாக உங்களுக்கு தெரியாதா? பேங்க்கில் நடத்துகிற எல்லா டிரான்சாக்ஷனும் ஏஜென்சிஸ்க்கு தெரியுமா இல்லையா? எல்லாத்துக்குமே தெரியும் சார். ஒரு பெரிய அமௌண்ட்டை திடீர்னு நீ வித்ட்ரா பண்ணுற, யாருக்காவது ஒருத்தருக்கு மாத்திரனா பேங்க்லேருந்து ஃபோன் வரும், ஏங்க நீங்கள் தானேங்க அது அவனாவது பண்ணுறானா அப்படின்ட்டு. நம்ம சின்ன தவுண்டு கம்பெனிக்கு அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 8.5 கோடி ரூபாய் கேஷ் டெபாசிட் பண்ணியிருக்கீங்களே, கேட்க மாட்டாங்க? ஏன் இப்போ இதை அனுமதிச்சுக்கிட்டு இருந்தாங்க? பண்ணு ராஜா, தப்பு பண்ணு ராஜா. சூசைட் பண்ணுறதுக்கு லாங் ரோப் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு 1.5 மாதம் முன்பு நமது நிகழ்ச்சியில் இதே ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி பேசியிருந்தேன். தம்பிகிட்ட கேட்பா இருங்க, இப்போது நீ கருப்பு பணத்தை வெள்ளையாக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஒரு வழி வந்து கேப் ஓட்டுறது. இப்போ இந்த ஓலா மாதிரி நீ ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கேன், 1000 கார் ஓடுது அப்படின்னு கணக்கு அமைச்சிட்டு, டெய்லி இந்த 1000 காரில் எனக்கு ஒரு நாளைக்கு 40 லட்ச ரூபா வருமானம், 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, 4 லட்ச ரூபா வருமானம் அப்படின்ட்டு நீ பேங்க்கில் கட்டலாமா? கட்டலாம். அப்படி கட்டினா மாட்டுவியா? மாட்ட வாய்ப்பு இல்லை. ஏன்? எனக்கு கஸ்டமர்ஸ் வந்தாங்க, அந்த பணத்தை நான் அக்கௌண்ட்டில் கட்டியிருக்கேன். ரைட்டு, டீசல் எங்கே போட்டீங்க அப்படி கேட்பாங்கல்ல. அதுக்கு பதிலாக மின்சார காரை ஓட்டினா இப்போ சார்ஜ் போட்டதுக்கு காசு கட்டணும்ல. எவ்வளோ வரும் கரண்ட்டில்? எங்கே போய் கண்டுபிடிப்பேன்? நான் பல இடத்துல போட்டேன். அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் யார் வேணாலும் இந்த சார்ஜிங் பாயிண்ட் வச்சுட்டு யார் வேணாலும் இங்கே சார்ஜ் பண்ணிங்கன்னு சொல்லி அதில் ஆகிற கரண்ட் பூரா என்ன இந்த நம்ம வண்டிக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இன்னொன்று, வண்டி ஆக்சுவலி ஓடுது இல்லை, எவ்வளோ ஆகிட போகுது. ஸோ இந்த சார்ஜை நான் ஏற்கனவே வச்சுருந்தேன். அப்போ ஏஜென்சிஸ் நோட் பண்ணியிருக்காதா? போய் லபக்குன்னு பிடிக்கிறதுனா பிடிச்சிருக்கலாம்ல, ஏன் பிடிக்கல? இது யாருடைய பணம் என்றால் மாப்பிள்ளை சார் மற்றும் மகனுடைய பணம். எப்படி சொல்கிறீங்க? தகவல் வந்து சொல்கிறேன்ப்பா. ரைடு போன அதிகாரியே சொன்னார், எதுக்கு ரைடு போனோன்னு சொன்னார். அதான் சொன்னேன், இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போ ஏன் போகிறாங்க? கடாவுக்கு நல்லா தீனியை போட்டு கொண்டு போய் விற்கிறதுக்கு. தம்பி, தீபாவளி வந்துச்சு, ரம்ஜான் வருதுன்னு வச்சுக்கோ. ஆடு கொழுன்னு இருந்தால் நல்ல விலை போகுமா, ஒல்லியாக இருந்தால் நல்ல விலை போகுமா? நல்லா கொழுன்னு இருந்தால் கொளுத்த ஆட்டுக்கு தான் விலை அதிகம். கொளுத்த ஆட்டை வெட்டினா தானே பிரியாணி கம்மன்னு இருக்கும். அப்படி ஆடு கொழுக்கும் வரை காத்திருக்கின்றனர். இது தொடக்கம். நவம்பர் 4வது வாரம்னு சொன்னேன்னா நடக்குதா? இது செயின். இப்போது நான் மணி லாண்ட்ரிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்,
நான் அதிகபட்சம் நிதிஷ்க்கு அனுப்பலாம், ஜெயபிரகாஷ்க்கு அனுப்பலாம். இது நம்ம லெவலில் மணி லாண்ட்ரிங் பண்ணால். பெரிய லெவலில் பண்ணால் நீ என்ன யாருக்கு அனுப்புவீங்க? இன்னொரு நிறுவனம், இப்போ இதில் ஒரு 2-3 நிறுவனங்கள் பேர் இருந்துச்சு, இன்னொரு நிறுவனத்துக்கு அனுப்புவேன். அந்த நிறுவனத்தை போய் நோண்டுனா அந்த நிறுவனத்துலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு போயிருக்குமா? இப்படி செயின் மாதிரி பிடிக்கலாமா? ஒரு லிங்கை பிடிச்சா பிடிச்சிடலாம். இப்படியே பிடிச்சி நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணத்தை பார்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கெல்லாம் உங்களை லாக் பண்ண முடியுமா? முடியாதா? நடுக்கம் தொடங்கி இருக்கிறது திமுக கூடாரத்தில். வெளியில் யாருக்கும் தெரியாது. வெளியில் நீ செய்தியில் எனக்கு என்ன வந்துச்சு? ரெஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்று வந்ததா? கடந்த 2023ஆம் ஆண்டு நமது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சி சார்பாக 10,000 மரக்கன்றுகளை வழங்கும் ஒரு நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன் என்று ஒரு பதிவை இடுகிறார். மரக்கன்று கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமா? அதெல்லாம் போய் எங்கேயாவது ஒரு பூங்காலாம் எங்கேயாவது போய் வாங்கலாமே. தோட்டக்கலைத்துறைக்கு போனால் கிடச்சிரும் இல்லையா? அது ஏன் ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அனில் ஜெயின் கூட சேர்ந்து கொடுக்குறீங்க? அதை ஏன் அஃபிஷியலாக பதிவு பண்ணுறீங்க? அவரை ஒரு பெரிய புரவலராக காட்டுறீங்க. நீங்கள் சுற்றுச்சூழலுக்காகவே வாழ்பவர். ராம்சார் நிலத்தில் லேண்டு கட்ட அனுமதி கொடுத்த அம்மாவுக்கு சுற்றுச்சூழல் விருது கொடுத்துருக்காங்க ஐக்கிய நாடுகள். இதில் பார்த்தீங்களா? அதை அந்த கூத்து தான் இது. சபரீஷனோட இன்வெஸ்ட்மெண்ட் பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி க்ரீன் எனர்ஜி, சோலார், இது தொடர்பாக. ஏன்னா அவர் எலான் மஸ்க் அடுத்தது அதுதான் அப்படின்ட்டு ஒரு உறுதியாக நம்புகிறார். ஆல்டர்னேட் எனர்ஜி. அப்போ போட்டி எலான் மஸ்க்குக்கும் மாப்பிள்ளை சார். தென்னிந்தியாவின் எலான் மஸ்க் அவர், ரைட்டா? அதனால் வேலையை ஏஜென்சிஸ் தொடங்கிருச்சுன்றது தான் நம்ம, அதாவது தேர்தல் வேலைகளை பிஜேபி தொடங்கி விட்டது என்று புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களாம் வேட்பாளர் தேடணும், வேட்பு மனு வாங்கணும், பிஜேபி மட்டும் பிஜேபியின் கூட்டணி கட்சிகள் வேலையை தொடங்கி விட்டன. அதே போன்று போடியில் வேறு சோதனை நடந்துக்கிருந்துச்சு. அங்கே என்ன சார் ஆச்சு? அங்கே முடிஞ்சு இவேஷன் பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்மன் கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த சங்கர் மற்றும் ராஜராஜேஸ்வரி தம்பதியினர். அதுவும் மாப்பிள்ளை லீக் 100 கோடிக்கு மேலே வரி, ஒரு 100 கோடி என்னமோ வரி ஏய்ப்பு என்பது இப்போது கண்டறியப்பட்டுள்ளது. அதை பிடிச்சி உழுக்குனா கண்டுபிடிச்சிடலாம் தம்பி. இது என்னென்னா, அதுவும் டார்கெட்டு சபரீஷன், இதுவும் டார்கெட் சபரீஷன். நான் இந்த சோதனை நடக்கும்போது விவரங்கள் தெரிந்ததும் சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தாலும் இதுவும் டார்கெட் சபரீஷன். என்னவென்றால் உதயநிதி சோக்காளி, இவர் தான் வங்கி காசாளர். புரியுங்களா? உதயநிதிக்கு எங்கே எவ்வளோ பணம் வருதுன்றது தெரியாது. அதுக்காக தான் தம்பியை வச்சுருந்தார். தம்பினா யார்? ரத்தீஸ். அவர் அதெல்லாம் பார்த்துக்குவார். இவர் ஹாட்ஸ்டார், ஜியோ, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், பைசன். அது 3000 கிலோ ஏலக்காய் வேற வட மாநிலத்துக்கு கொண்டு போய் ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. ஆமாம். மாப்பிள்ளைக்கு அவர் ஸ்டார் இல்லை, அவருக்கு இதெல்லாம் ஒன்றும் பெரிய நாட்டம் இல்லை. அவருக்கு பிஸ்னஸ். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காசின் மீது கண்வையடா தாண்டவ கோணேன்ட்டு ஒரு சபரீஷன் மிக கவனமாக இருப்பார். முதலீடு இதில் எல்லாம் பார்த்துப்பார். ஸோ சபரீஷனை லாக் பண்ணால் துட்டு எப்படி மொபிலைஸ் பண்ணுவீங்க எலெக்ஷனுக்கு? மாலதி சொன்னாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒன்றும் கெட்ட பேர்லாம் இல்லை சார், கெட்ட பேரை மறைக்கிறது காசு கொடுத்து சமாளிச்சலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு நினப்பு இருக்குது. அந்த பணத்தை நீங்கள் எடுத்தால் தானே நீங்கள் சமாளிப்பீங்க. தொடங்கிருச்சு. இது டிசம்பர் எண்டு அண்டு ஜனவரி மாதம் முழுக்க திருவிழா. அப்போ சொல்லுங்கள் கெட்ட பேர் இல்லையான்னு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மீடியாக்களை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நரேட்டிவை செட் பண்ணிகிட்டே இருக்காங்க சார். இதை மீடியாக்கள் இதை வெளியிட்டிருக்க வேண்டுமா இல்லையா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரலன்னா, எனக்கு நான் அதிகாரிட்ட பேசிட்டு சொல்கிறேன். கன்ஃபர்மேஷன் வரலன்னா வருமான வரி சோதனைக்கு உள்ளானது சபரீஷனின் பினாமியா? ஒரு சந்தேகத்தை எழுப்பி போடுங்க, போடலாம்ல நியூஸு. கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க சார். அதன் தொடர்ச்சியாக இன்னொன்று வேற, இடி வந்துட்டு நேற்று நீதிமன்றத்தில் ஆகாஷ் பாஸ்கரன் வழக்கு அந்த தடையை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. வரிசை நடக்குதா? அந்த தடை எனக்கு தெரிஞ்ச 4 மாதமாக இருக்கா? இப்போ ஏன்ப்பா தடையை நீக்கணுன்றாங்க? ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு எதுக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு இப்போ ஏன் சொல்கிறாங்க கோர்ட்டில்? என்ன காரணம் சொல்லியிருக்காங்க சார்? வசீகரன் ஐஏஎஸ் அவர்களுடைய ஃபோனை எடுத்து ஆராய்ந்ததில் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு மதுபான ஊழலில் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அதனால் தானே ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டுக்கு சென்றோம். வந்துருச்சா? ஸோ தடையை நீக்குங்கன்னு கேட்குறாங்க. அவர் நான் ஜனவரி மாதத்துக்கு ஒத்தி வைக்கிறேன், ஜனவரி 9க்கு 9 நினைக்கிறேன், பராசக்தி ரிலீஸ் ஆகிட்டோன்னு ஒத்தி வச்சாங்களான்னு தெரியல, ஒத்தி வைக்கிறேன் என்று நீதிமன்றம் முடிவெடுத்திருக்கிறது. அது உச்சநீதிமன்றத்தில் வேறு நிலுவையில் இருக்குது அப்படின்னு நிலுவையில் இருக்குது. அதனால கூட தள்ளி வச்சுருந்துருக்கலாம். உடனடியாக எங்களுக்கு தடையை நீக்குங்க அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் போக வாய்ப்பு இருக்கிறதா? நவம்பர் 4வது வாரம். அப்போ டிசம்பர் 4ஆம் வாரத்தில் எல்லாம் சிவஜோதியாக நல்ல அருமையாக இருக்கும். அந்த திருவண்ணாமலை ஜோதியில் திருவண்ணாமலைக்காரரே எரிஞ்சாலும் எரிவார். பார்க்கலாம். யார் திருவண்ணாமலைக்காரரு? யார் சார் திருவண்ணாமலை? வேலு. ஏவா வேலுவா? சார் திருவண்ணாமலைன்னு சொல்லி சொன்னீங்க, அதோட தம்பி தான் திருப்பரங்குன்றம். 2 இடத்துலையும் வந்து விளக்கு ஏற்றுவாங்க சார். அந்த திருப்பரங்குன்றம் பஞ்சாயத்து நடந்துச்சுல, அதனால் வந்துட்டு திமுக மீது மக்கள் வந்து கோபத்தில் இருக்காங்க, இந்துக்கள்லாம் வந்துட்டு திமுகவுக்கு எதிராக திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கம்யூனிஸ்ட்டு கொடுத்துடலாம் இந்த தொகுதியை அப்படின்னு சொல்லிட்டு திமுக திட்டமிட்டுருக்காங்களா சார்? நல்ல திட்டமா அது? ஆமாம், வேறு வழி என்ன, நல்ல திட்டம் தானே. இல்லை, தமிழ்நாடு முழுக்க இப்படியான ஒரு எதிர்ப்பலை இருக்குது. அப்போ தமிழ்நாடு முழுக்க கம்யூனிஸ்ட் கொடுத்துருவாங்களா? நீ என்ன இப்படி கொத்து விட்ற? அந்த தொகுதி சிக்கல்
மற்ற தொகுதியில் இதோட தாக்கம் இருக்குதோ இல்லையோ அந்த தொகுதி சிக்கல் அப்படின்றது திமுக உணர்ந்துருக்கு. அதனால் அதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்குது. புரியுதா? உனக்கு சீட்டு வேணும், இன்னும் போன வாட்டி 6 சீட்டா, இந்த 7வது சீட்டா வச்சுக்கோ. அப்படி இல்லைன்னா அந்த 6ல் 1 இது வச்சுக்க. போய் ஜனங்கிட்ட கன்வின்ஸ் பண்ணு. கடவுள் முக்கியம் இல்லை, மனிதன் தான் முக்கியம், போய் கன்வின்ஸ் பண்ணு போ அப்படின்னு வரட்டி விட வேண்டி தான். அந்த ஐடியா இட்ஸ் ஆக்சுவலி குட் ஐடியா. ஸோ பஞ்சாயத்தெல்லாம் இவங்க இழுத்து விட்டுட்டு நாங்கள் அங்கே போட்டிட்டேன்னா உதவுடுன்ட்டு அங்கே யார் டாக்டர் சரவணனா ராஜன் செல்லப்பாவான்னு தெரில, அவங்களுக்கு அந்த வெற்றி உறுதி. திருப்பரங்குன்றம் அதிமுக உறுதி. நெக்ஸ்ட்டு சார், திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விஜய் அவர்கள் எந்த நிலைப்பாடுமே எடுக்கலை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்துட்டு ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதில் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். அதனால விஜய் வந்து தனக்கு வந்த கூட்டத்தை ஓட்டுக்கெல்லாம் மாத்துறது தவறிட்டாரு. ஓட்டுக்கெல்லாம் மாற்றுறதுக்கு எலெக்ஷன் வரணும்ல. சண்முகத்துக்கு என்னாச்சு? இன்னொன்று, விஜய் திருப்பரங்குன்றத்தில் கடைசி வரை நிலைப்பாடு எடுக்க மாட்டார். நேற்று அந்த கட்சியின் சார்பாக திரு CTR நிர்மல்குமார் துணை இணை பொதுச் செயலாளர் என்று நினைக்கிறேன், அவர் பேசினார். நேற்று பார்த்தீங்கல்ல, இந்த உறுதிமொழிலாம் எடுத்தாங்களா, அதுக்கு பிறகு வந்து திரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அதில் வந்து அரசு இதை தேவலாம் பிரச்சனையாக்குதுன்ற மாதிரி ஏதோ பட்டும் போடாமல் இங்கிட்டும் இல்லை, அதை ஏணி தென்னை மரம் 2லேயும் ஒரு குத்து குத்திட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தார். திருப்பரங்குன்றம் 3ஆம் தேதியிலேருந்து ஓடிட்டுருக்கா, இன்றைக்கி தேதி 12, 9 நாள் ஆகுது, 8 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோ. 8 நாள் கழிச்சு ஏன் பேசுகிறாங்க? அவங்க ஸ்டைலே அப்படிதான். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் போய் பேசிட்டு விட்டுருவாங்க. அப்போ வரலாறுல வந்து நாங்கள் அதை பேசணும் அப்படின்னு பதிவு பண்ணிடுவாங்க. இல்லை, நீர்த்து போனதுக்கப்புறம் பேசினா யாருக்கு தெரியாது. பஸ் இதான் எலெக்ஷன் ஈஸியா, அது எப்படி பேச போயிடுவாங்க? ஊடகத்துல இருந்து ராஜா, என்னன்னா உட்காந்து பேசுறது இல்லைங்க, நம்ம கருத்து தெரிவிக்கணுங்க. அங்கிட்ட ஒருத்தர் நம்ம எதுக்கு தெரிவிக்கணும்? இல்லைங்க அங்கே பாருங்கள், நம்ம கருத்து தெரிவிக்கலன்னு ஊரே காரித்து போகுது, அடிக்கிறாங்க. எந்த பக்கத்தையா நிற்கிறீங்க நீங்கள்? லாரியில் அடிபட்டுருன்றாங்க. ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவோன்னு சொன்ன உடனே அப்போ யார் சொல்கிறது? அடுத்தது புஷி அனுப்பலான்னா உளறி வச்சுருவார். அருண்ராஜ் அனுப்புகிறான்னா அருண்ராஜ் தான் கருத்து சொல்லணுன்றதே பதிவு பண்ணுறது. வெங்கட்ராமன் பத்திரிகையாளர் பெரிய அளவில் சந்தித்ததில்லை. அதோ கருத்து சொன்னால் எப்படிப்பட்ட கருத்துக்களை புரட்சி வெடிக்கும், திருப்பரங்குன்றம் மலை மேலே புரட்சி வெடிக்கும்னு. ராஜா நீ இரு, ராஜா நீ பேசாமல் இரு ராஜா. புஷியானவர்கள் பேசினா சார், தலைவருடைய கருத்து தான் என்னோட கருத்து. தலைவர் கருத்து என்னப்பா? அது தலைவர்கிட்ட போய் கேளு. அவர் பேசவே இல்லை, அதே என் கருத்து. அப்போ தலைவர் அமைதியாக இருக்கார்ல, அப்போ என்கிட்ட மட்டும் வந்து கருத்து கேட்குறேன். நான் எனக்கு என்னைக்கு தனி கருத்து இருந்திருக்கு? தலைவரோட கருத்து தான் என் கருத்து. அதனால நிர்மலை தள்ளி விடுறாங்க. பட்டும் படம் பேசுங்க, எவனுமே புரியக்கூடாது, அது மாதிரி ஒரு கருத்தை சொல்லு. அப்போ அதுக்கு நீங்கள் வந்து கமலோட தான் கூட்டணி வைக்கணும். ஆமாம், பெஸ்ட்டு. ஆக்சுவலி மாலதி சொல்கிறது நல்ல ஐடியா. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரிமோட்டை திருடி கொண்டு போய் விடுவார்கள் என்றுதான் அப்படின்னு ஏதாவது ஒன்று இன்னைக்கு வரைக்கும் புரியல உனக்கு அது இல்லையா? அப்படி ஒன்று சொல்லிட்டு திருப்பரங்குன்ற விஷயத்தில் தம்பி நீ கருத்தை வேணாண்டு போயிடுவாங்க கேட்டுட்டு. அப்படி ஒரு வேளை அவங்க கூட வந்தா 2 MLA சீட் ஜெயிக்க வச்சுருவீங்களா? யாரை? கமல் அவர்களுக்கு. நான் MP ஆகிட்டேன், இனிமேல் எவனுமே என் கட்சியில் MLA ஆகக்கூடாதுன்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர் கலைஞானி கமலஹாசன் அவர்கள். புரிந்து கொள்ளாமல் பேசாதீர்கள். இது இசைஞானி கலைஞானி 2 பேருக்கும் கருணாநிதி வைத்த பெயர் என்று நினைவு. நான் கூட கலைஞரணி நினைச்சேன் சார். கலைஞர் சரி, வேற எந்த நிலையில் இருக்காரு? ஜெயலலிதானியா எடப்பாடியானியா? 2 ஒன்று தான். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை தேசிய அளவில் நம்ம கொண்டு போகணும், போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு RSSோட தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்காராம். அது கூட பரவாயில்லைங்க சார், இந்து முன்னணிக்காரங்க வந்து எங்ககிட்ட ஏதாவது சப்போர்ட் கேட்டாங்கன்னா நாங்கள் சப்போர்ட் பண்ண தயாராக இருக்கோம். ஏன்ப்பா இந்து முன்னணி வேறு நீங்கள் வேறப்பா? உங்களோட துணை அமைப்பு தானேப்பா அவங்க. தெரியாத மாதிரியே நம்மகிட்ட வந்து உருட்டுறது, நம்மளும் தெரியாத மாதிரியே கேட்டுக்கணும். ஓ இந்து முன்னணி வேறு RSS வேறு ஏன்னு நம்ம ஓஹோ பாத்தியா மோகன் பகவத்ஜி அது வந்து வேற ஜி அப்படின்னு நினச்சிக்கிறோம். எப்படி வேலை செய்கிறாங்க தெரியுதா? அவர்களால் இதை இந்தியா முழுக்க அல்ல உலகம் முழுக்க கொண்டு செல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சார், பிரியங்கா காந்தி வீட்லேயும் அகிலேஷ் யாதவ் வீட்லேயும் வந்துட்டு வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த போகிறாங்களா சார்? முருகன் யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் மினிஸ்டர் ஜீன் வாங்க. எதுக்கு போய் GR சுவாமிநாதனுக்கு எதிராக கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? முருகன் இன்சல்ட் பண்ணிட்டு போச்சு. அதான் இதை நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டோம்னு சொல்கிறாரு சார். நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்கன்னு தெரியும் சார். நம்மளுக்கே தெரியுது, எப்படி சார் பிரியங்கா காந்திக்கு தெரில, அகிலேஷ் யாதவுக்கு தெரில? ஆச்சரியமாக இருக்குது, இவ்வளோ முட்டாளாக நீங்கள் இருப்பீங்கன்ட்டு. 2019 தேர்தலுக்கு இதே பிரியங்கா காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் நாங்களும் இந்து தான் நெத்தி பூரா சந்தனகந்தனெல்லாம் பூசிக்கிட்டு கோயிலாக போயிட்டு இருந்தாங்க. பிறகு அந்த கட்சியின் மீது அவங்களாம் அதே பண்ணுறாங்க. இன்னொன்று, அவங்க ஒரிஜினல் நீ போலி எலெக்ஷனுக்காக இந்த வேஷம் கட்டுற, நான் நம்ப மாட்டேன், நீ எப்படி இருந்தாலும் பயங்க கொடுத்தேன் இப்போ அப்படின்ட்டு இவங்க அடித்த உடனே அதில் தான் உச்சத்துக்கு போனாங்க 2019 இல்லையா? சரி ஓகே இனிமேல் இது மாதிரி வரமாட்டேன்னு அப்போ நீங்கள் பயந்தீங்க 19. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஹிந்து ஓட்டு அந்த பக்கத்து கன்சாலிடேட் ஆகுது. 20% சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் 20% மொத்தமாகவே வாங்கிடுறீங்க. அவங்க மீதி இருக்கிற 80ல் ஒரு 40 வந்தால் போதுன்றாங்க. அவ்வளவு பேரும் இந்து வெறியர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு நியூட்ரலாக இருக்கக்கூடிய என்னையா ஒரு தீபம் கொடுத்து விட மாட்டேறீங்க அப்படின்றவங்க ஓட்டு போட்டால் போதுன்றாங்க. நீ 80 வாங்கணும்னு அவசியம் இல்லையே, நீ 20க்கு கட்டி உருண்டுக்கிட்டு இருக்க.
மீதி 80ல் 40 வாங்கிட்டு ஈஸியாக மீண்டும் மீண்டும் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். பிரியங்கா காந்தி வீட்டு முன்னாடி போய் இந்த விஷயத்துக்கு முற்றுகையிடணும்னு மோகன் பகவத் சொல்கிறாருன்னா எப்படிப்பட்ட டிசைன் இது தெரியுதா? இந்திய அளவில் நாங்கள் இதை கொண்டு போவோம்னு சொல்கிறாங்க. கொண்டு போவாங்கம்மா, போவாங்க. சார் அட்லீஸ்ட் சார் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம் வெடிச்சு இந்துக்கள்லாம் போய் ஒரு ரவுடித்தனம் பண்ணி தீபத்தை நாங்கள் ஏற்றியே ஆவோம் அப்படிலாம் புரிஞ்சிக்க முடியுது. இங்கே இருக்க நம்ம தமிழக மக்கள் எப்பவுமே வந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, சிறுபான்மையினர்களுக்கு ஆதரவாக தான் நின்றுருக்கும். கொஞ்சம் இருங்க மாலதி, இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த பிரச்சனையில் எங்கம்மா வாயை திறந்தாங்க? அந்த இரண்டாவது பிரிவு எங்க? இல்லையே. நானும் நண்பர்கள்ட்ட எல்லாம் பேசினேன், இஸ்லாமிய நண்பர்கள்ட்ட. செவனேன்னு கொளுத்திக்கிட்டு போயிருந்துருக்க வேண்டியது தானேயா, நாங்கள் எங்கேயா வாயை திறந்தோம்? ஒரு நாள் கொளுத்த போகிறாங்க, தினந்தோறுமா கொளுத்த போகிறாங்க. இப்போ தினந்தோறும் கொளுத்துறாங்கன்னா ஏதாவது பிரச்சனை நடக்க வாய்ப்பு இருக்காங்க. ஏன்னா 50 மீட்டரில் இந்த தர்கா இருக்குது, ஏதாவது ஃப்ரிக்ஷன் வரும் அப்படின்ட்டு. ஒரு நாள் கொளுத்த தானேயா நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. நீங்கள் ஏன் எங்களை ஃப்ரண்ட்டில் தள்ளி விட்டு இதை இவ்வளோ லெங்க்த்தாக இழுத்துன்னு இருக்கிறீங்கன்ட்டு அவர்களே வருத்தப்படுகிறார்கள். அவர்களுடைய நிலைமையிலிருந்து யோசித்து பாருங்கள். இந்த பிரச்சனை இழுத்து சலங்கை கட்டி டான்ஸ் ஆடுனுங்கிறது திமுக. இது நாளை பிரச்சனையாக உருவெடுத்தால் சம்மந்தம் இல்லாத கரிகடை பாய் அடி வாங்குவோம். கரெக்டா? யோசிச்சு பாரு. நாங்கள் எங்கடா பிரச்சனை பண்ணோம்? இது பிரச்சனையாக உருவாகாது, நம்ம ஊரில் அது வராது, நான் இன்னும் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். பட் அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா பெரிய பெரிய செல்வ சீமான்களாக பாதிக்கப்படுவார்கள். அவங்க ஓட்டை வாங்கிக்கிட்டு அவங்களையே வச்சு பகடக்காயாக வச்சு விளையாடுறீங்கன்னா நீங்களாம் என்ன ஜென்மம் பாஸு. அப்புறம் மோகன் பகவத் இதை இந்தியா பூரா கொண்டு போக மாட்டாங்க. இந்த நான் நேற்றே சொன்னதை மீண்டும் சொல்கிறேன். 2027 உத்தரப்பிரதேச, அதுக்கு தான் அகிலேஷ் யாதவ் அவரும் போய் மாட்டிக்கிறார் பாருங்க. கோனே முருகன் கேட்டு போக வேண்டியது தானே? எனக்கு ராமர், முருகன் கோன், அவரும் போய் மாட்டிக்கிட்டார். நாளைக்கு விரிவாக அந்த இம்பீச்மெண்ட் மோஷனை, அதில் இருக்கக்கூடிய அரசியலை பற்றி பேச வேண்டும். திமுக இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் முட்டாளாக்கி இருக்கிறது. நீங்கள் அவகாசம் இல்லை, நாளைக்கு நான் விரிவாக பேசுகிறேன். சார், விசிகே செய்தி தொடர்பாளர் பவளன் அவர்கள் சொல்லியிருக்காரு, காங்கிரஸை விட நாங்கள் தான் பெரிய கட்சி, அதனால் எங்களுக்கு தான் வந்து 20 சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அங்கே என்ன சத்தம் அப்படின்னு ஒரே டைலாகில் முடிச்சிடுவாங்க. அடுத்த நியூஸுக்கு போ. அவ்வளோதான்ப்பா அதுக்கு இம்பார்ட்டன்ஸு. அப்போ காங்கிரஸை கூட இந்த வாட்டி கொடுக்க மாட்டாங்களா? அவருக்கு அதே பேசுப்பா. தாவேக்க கூட போகிறேன், அதை பரிசீலனை பண்ணுறேன்னு ஒரு வார்த்தை பேசினாலாவது இதை பரிசீலிப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி திட்டிகிட்டு இருக்கீங்க கட்சி அது அப்படின்னு. உனக்கு இப்போ எங்கே கதி இருக்குது? சார், நேற்று தாவேக்காவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு. அதில் வந்துட்டு யார் வந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிறாங்களோ அந்த கட்சிகளை ஃபுல்லாக ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க சார். சரி, 2 வருஷம் முன்னாடி அறிவிச்சிங்க, யார் வந்தது இது வரைக்கும்? இப்படிலாம் நீங்கள் கேட்பீங்கன்னு தான் நேற்றே ஒரு முன்னோட்டம் காமிச்சாச்சு. என்னப்பா? அன்புமணி அவர்கள் அந்த போராட்டம் நடத்துறாரு பாருங்க, அந்த கூட்டத்துக்கு அழைப்புதல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ரைட், சரியான பாயிண்ட். சரி, மாலதியோட அரசியல் அறிவை சோதிப்போம். ஏமா போய் கொடுத்தாங்க சொல்லுங்கம்மா? அதிமுக கூட பேசிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா நம்பர் சீட் வாங்குறதுக்காக. 1 2 ஆள் வரமாட்டாங்க, சும்மா வந்தாங்கன்னா கொஞ்சம் கூட்டலாம், வெயிட்டாக காட்டலாம். இவை 2ஐயும் விட முக்கியமான காரணம் மட்டும் இருக்கிறது. அன்புமணி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குப்பா ஆஃபீஸ், 2 பணையும் இருப்பா. பாலு சும்மா தானே போய் கொடுத்துட்டு வா. என்ன அவர் போய்ட்டு வர கூட்டணிக்கு? அதுக்கு வர்றேன். பாலு அவர்கள் போய் அழைப்புதலை கொடுக்குறார் இந்த போராட்டத்திற்கு. அன்புமணியோட கோணத்தில் பார்த்தால் அது ஒரு நல்ல உத்தி. சரியா? இட்ஸ் குட் ஸ்ட்ராட்டஜி. அது தொடர்பான புகைப்படங்கள்லாம் வந்துருந்துச்சு பார்த்தீங்களா? கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை கூட எல்லோரும் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிற மாதிரி மொத்த நிர்வாகி நின்றுருந்தாங்க. கவனிச்சேன் அதை. வந்து அந்த அழைப்புதலில், போராட்ட அழைப்புதலில் கொடுத்துட்டு தலைவரோட ஃபோட்டோ வெளியில் வரணும் இல்லையா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒரு கூட்டணி கட்சி தலைவர் ஒரு இதுக்கு அறிவிக்கிறாங்கன்னா, எடப்பாடி அப்பா நம்ம கட்சியாரிங்களாம் எல்லாரையும் கூப்பிடு, முக்கியமான ஆள் வந்திருக்கிறாரு. அன்புமணி வந்து எடுத்தால் கூட என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம அண்ணன் பாலு தானே பா, யாருமே வரல நம்ம கட்சி ஆஃபீஸுக்கு மொதல் ஒருத்தர் வந்திருக்காரு, விடக்கூடாது, எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுங்க. அவ்வளோ நிர்வாகி நின்றுதான் கவனிச்சியா? விஜய் தவிர மொத்தம் பேர் நிற்கிறாங்க. அந்த நிலைமையில் தான் இருக்குது. அண்டு அன்புமணியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல உத்தி. ரைட்டா? அன்புமணி யாருக்கு செய்தி சொல்கிறார் இந்த அழைப்பை விடுத்ததன் மூலமாக? அதிமுகவுக்கு. அவங்க டேடிக்கா? 2ம் சரி. அப்புறம் பிஜேபிக்கா? எஸ், ஆப்ஷன் இருக்குது, ஜாகிரதை. வீட்டுக்கு பக்கத்தில் வேறு இருக்குது, டக்குன்னு போய் கூட்டணி வச்சுருவேன். ரொம்ப தூரம் வண்டி கிண்டிலாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, அடுத்த தெரு. என்ன இப்போ சிபிஐ வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க போல்? எப்படி கரெக்டாக சொல்கிறேன்? ஆமாம், அதனால தான் போகிறான்னு நினைக்கிறேன். வரும். என்டிஏ கூட்டணி என்ன ஆகுதுன்றத பின்னாடி பேசுவோம். பட் அன்புமணியோட ஐடியா இதுதான். இது நீங்கள் வன்னியர் உள்ளொதுக்கீடுக்கான போராட்டம். இது
இல்லையா? சிறை நிரப்பும் போராட்டம் சார். சரி இல்லையே மாப்பிலாம் சொல்லலையே கோத்து விடுங்க. முதல்ல சொன்னாங்க, அப்புறம் மாற்றிட்டாங்களே. மாத்திட்டேன். மாற்றிட்டாங்க. அந்த பேரே இல்லை இப்போ. நான் வந்து நீ போங்க எல்லாரும் ரிமாண்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு இந்த எக்ஸில் ஒன்று போட்டிருந்தேன், அதனால மாற்றிட்டாங்க. இன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்துச்சு. ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு மதுக்கடை இருந்திருக்கு, அதை அகற்ற கோரி போராட்டம் நடத்தினோடனே காவல்துறை எல்லாத்தையும் கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நான் போராட்டத்துக்கு வரல சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அது ஒரு பயம் இருக்கும்ல சார் எல்லாத்துக்கும். நான் வழி போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஆடியன்ஸாக மாறிட்டாங்களாம். அன்புமணி அவர்கள் 17 வன்னியர் உள்ளொதுக்கீடுக்கான இந்த போராட்டத்தை வைத்திருக்கிறார். இதில் தாவேக்க கலந்து கொள்ளணுமா வேணாமா? கலந்து கொள்ளக்கூடாது. கலந்து கொள்ளணும். ஏன்? நீங்கள் ஏமாக்க ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கம்மா, ஏன் கலந்து கொள்ளக்கூடாது? அவருடைய டார்கெட் ஓட்டர்ஸ் வந்து தலித்துகள், சிறுபான்மையினர், வன்னியர்களும் அதில் இருக்கிறார்கள். வன்னியர் ஓட்டில் கணிசமாக மைக்ரேட் ஆகுது. பட் நீங்கள் சொன்னது நல்ல ரீசன். பட் நிறைய தொண்டர்கள் வந்தாங்கன்னா பரவாயில்லப்பா அவ்வளோ கட்சியிலேருந்து வராங்க, கூட்டணி அவங்க கூட போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வர வாய்ப்பு இருக்குது. நல்ல கருத்து நீ சொல்கிறது. 2 பேரும் சேர்ந்து ஒரு மாசு. ஃபஸ்ட்டு அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், எந்த பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியும் இல்லை. சரி இன்னொரு கட்சி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டியாவது போய் எங்கள் ஆக்டிவிட்டி மாதிரி எடப்பாடி பிரச்சாரம் பண்ணணும்னு கொடி தூக்கிட்டு போனாங்களா? இது ஒரு காரணம். ஆனால் மாலதி தான் ரைட்டு, கலந்துக்கூடாது. மாலதி சொல்கிற இந்த தலித் இஷ்யூ மட்டும் காரணம் இல்லை, அது ரொம்ப சிக்கலான கோரிக்கை. 108 சாதிக்கு 20% இப்போது இருக்கிறது. அதில் 10.5% எடுத்து ஒரு சாதிக்கு கொடுத்து விட்டு மீதம் இருக்கக்கூடிய 9.5% 107 சாதிகளும் பங்கிட்டு கொள்ளுங்கள் என்று சொல்வது நியாயமா? அதான் இது ஏற்கனவே அதிமுகவுக்கு பேக் ஃபயர் ஆச்சு. நியாயமா? ரிவர்ஸ் கன்சல்டேஷன் ஆகும். வன்னியர் அல்லாத மற்ற அத்தனை சமூகத்தினரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு அதிமுக அச்சு துவம்சம் பண்ணாங்க போன வாட்டி. அதனால் பண்ணக்கூடாது. இப்போ இந்த ஷோ வர்ற வரைக்கும் கலந்துக்கலான்ற முடிவில் தான் இருந்திருப்பாங்க. மாசு அங்கே போய் பிளாஸ்டர் போடலான்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கலி பிளண்டர் அது. நலந்த நம்மளை பார்த்தோன்னே அரசியல் கற்றுக்கிட்டு இருக்காங்க. நலந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு முடிவை எடுக்கட்டும். பாப்பமா கலந்துக்குவாங்கன்றேன் விஷயத்த சொல்லிட்டேன். இல்லை சார், உங்கள் இஷ்டம். இல்லை கலந்துப்பாங்க ரைட்டுப்பா, பார்க்கலாம்ப்பா. 17 தானே ஒரு 4-5 நாள் தானேப்பா இருக்குது, பார்த்துடலாம்ப்பா. இந்த குழுவால் எதுவும் மாற்றம் ஏற்படுமா? என்ன குழுப்பா? எல்லா கட்சிகளையும் சேர்க்கறதுக்கு ஆலோசனை குழு. காங்கிரஸ் அமைச்சிருக்காங்க, தாவேக்காவை அமைச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு லிங்க் இருக்குல்ல சார். குழு அமைச்சாலே லிங்க் தானே உருவாயிடுமா? லிங்க் நீ ஏற்படுத்தணும். சரி, இதற்கு முன்பு ஒரு நிர்வாக குழு போட்டார்களா? அதில் ஒரு 15 நாள் இருக்குமாப்பா? கூடவே இருக்கும், 20 நாட்களுக்கு மேல் இருக்கும். ஒரு நிர்வாக குழு போட்டாங்க. அந்த நிர்வாக குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன். கரெக்டா? அந்த நிர்வாக குழு போட்டாங்கல்ல, அந்த நிர்வாக குழு இது வரைக்கும் என்ன பண்ணுச்சு? 20 நாள் இருக்கும். என்ன பண்ணுச்சு சொல்லு? ஒரே ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி சொல்லு. இன்ன வரைக்கும் இல்லை. அவர் சொன்னதை கேட்டீங்களா? என்னப்பா? இன்னொரு அதிமுகவா தாவேக்காவா நான் மாற்றுவேன், அதிமுகவில் அதிருப்தியில் இருக்க எல்லா பேர்த்தையும் தாவேக்கால சேர்ப்பேன், ஜனவரியில் எல்லாருமே அதிர்ச்சியாக போகிறீங்க. இரு ராஜா, அதுக்கு எதுக்குப்பா தாவேக்க? அதிமுக தான் இருக்க, செத்தா போச்சு அது. இன்னொரு அதிமுகவை தாவேக்காவை மாற்றுறதுக்கு எதுக்குப்பா தாவேக்க? நான் ரெட்டலைக்கே ஓட்டு போட்டு போயிடுறேன். இன்னும் உங்களுக்கு சின்னம் கூட என்னன்னு தெரியல. சொல்லு, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? சொல்லுப்பா, எனக்கு தெரியலப்பா, சொல்லுப்பா. நீ தான் ஜென்சி, சொல்லு, எனக்கு புரிய வையே. அதுவும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக இத்து போச்சு அப்படி இப்படின்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், வெற்றி பெற வாய்ப்பே இல்லை. அதிமுக இனி தேராது. தேராத கட்சிக்கு நாங்கள் உயிர் கொடுக்கவா நாங்கள் கட்சி ஆரம்பித்தோம் சொன்னீங்களா இல்லையா? நான் ஒரு 40-50 சீட்டுக்காக நாங்கள் கட்சி ஆரம்பிச்சோமா? மாற்றத்தை உருவாக்குறதுக்காக. மாற்றத்தை உருவாக்கிட்டார் செங்கோட்டையன் அவர்கள். வந்து என்ன இன்னொரு அதிமுக ஏன்ப்பா இது மாற்றமாப்பா? இவ்வளவு நாள் விஜய் அவர்கள் வழியில் தாவேக்க, இப்ப செங்கோட்டையன் அவர்கள் வழியில் தாவேக்க. கட்சி எப்படி இலக்கு இல்லாமல் சுற்றிட்டு இருக்குது தெரியுதா? யார் வேணாலும் வந்து கை பிடிச்சி இழுத்துன்னு போகலாம். ஜனவரியில் அதிர்ச்சி காத்துக்கு இருக்கு. இருப்பா, நான் சொல்கிறேன் என்ன அதிர்ச்சின்னு. திருப்பி அதிமுக போக போகிறாரு. ஐயோ இங்கே ஒன்றும் செட் ஆகல. அதான் தரிச்சியா? சொல்லுப்பா. இது என்ன புது கதையா இருக்கு? ஏன்ப்பா அவருக்கு தான்ப்பா அதிர்ச்சி. ஐயோ தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமேனு அதிர்ச்சி அவருக்கு. அது சார், நேற்று மாவட்ட செயலர் கூட்டம் நடந்திருக்கு. எல்லாரும் உட்காருவாங்களாண்டு. அவரை உட்காரலாம்ல, அவர் தான் வயசில் மூத்தவர் அந்த கட்சியிலேயே. அவரை உட்காரலாம்ல, எல்லாரும் உட்காந்துருக்காங்க திரும்பி பார்க்குறாரு சார். புதுசு இல்லை, புது இடத்துக்கு போனால் பதட்டமாக இருக்குமா இல்லையா? இப்போ நல்ல தெனாவட்டாக வந்து பேசுகிற வந்து 2 நாளைக்கு எப்படி இருந்தான்? பதட்டம் இருக்கும்ல எல்லாருக்கும், எனக்கும் தான் இருக்கு சார். இல்லை உட்காரதுல என்ன இருக்கு போகுது? அதே எப்படி 2 பதவி கொடுத்துருக்காங்க உனக்கு, பிடிக்கிட்டாங்கன்னா உடனே உட்காரியா நீ பாட்டுக்கு? எங்கள் கட்சியோட ரூல் என்ன, டிசிப்ளின் என்னன்னு தெரியுமா உனக்கு? நீ பாட்டுக்கு உட்காந்துட்ட. நாங்கள் ஜென்சி கட்சி வந்து 20 நிமிஷத்துக்கு உட்காரக்கூடாதுன்னு ஒரு ரூலை சொல்லுவாங்க. என்ன பண்ணுவேன்? ஐயோ முன்னாடியே சொல்லாமேப்பா, எதுக்கும் பார்த்துக்குவோம். உட்காரங்க 2 பேர். பொருந்தா கூட்டணிப்பா, சேராத இடத்துல போய் சேர்ந்துட்டார் செங்கோட்டையன். நிறைய அதிமுக தலைவர்கள்ட்ட பேசினேன்.
ஒரு அண்ணன் திமுகவுக்கு போயிருந்தால் கூட சந்தோஷப்பட்டிருப்போம் சார், மரியாதை கொடுத்துருப்பாங்க. செங்கோட்டையன் அவர்களாம் ஒரே செட்டு சார், மரியாதை இருந்திருக்கும். இப்படி போய் ஒரு ஒதுங்கி இருக்கலாம் சார் பேசாமல். சிறப்பு ஜனவரியில் அதிர்ச்சி இருக்குது. கன்ஃபார்ம். என்ன அதிர்ச்சி? மேரில் போகிறீங்க. என்ன அதிர்ச்சி? நீங்கள் தான் சொல்கிறீங்க அதிமுகவில் போய் சேர்ந்துருவாருன்னு. சரி, அதிமுகவில் இருக்கவங்களாம் கொண்டு வந்துடுறேன், அதிருப்தியில் இருக்கவங்களாம் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்களே. தாவேக தலைமையில் 4வது அணி அமையும், 3வது அணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் திரு டிடிவி தினகரன் சொல்லிட்டு இருந்தார். அவரை கூட்டின்னு வர வேண்டியது தானே? தாயா பிள்ளையா பழகிட்டு இருந்தீங்க இந்த குரு பூஜைக்கு. அப்போ இப்போ தான் குழு அமைச்சிருக்காங்களே, 2 நாளில் கூட்டுக்கு வர போகிறாங்க. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. வைத்திலிங்க வந்தாரையா? நீங்கள் தெய்வமாக வணங்கக்கூடிய ஸ்மால் மம்மி வந்தாங்களா? ஏன் போனேன்னு திட்டுறாங்க. மேலே கோவத்தில் இருக்கின்றதுக்காண்டி பெரிய முடிவுலாம் எடுக்கலாமா அப்படின்ற. கட்சியில் உங்களோடு சேர்ந்து நீக்கப்பட்டவர்கள் உங்களோடு வந்திருக்கிறார்கள். புதிதாக யாராவது வந்தார்களா? வர்ற ஐடியா இருந்துச்சுன்னா கூட அதிமுக பொதுக்குழுவை பார்த்த உடனே மனுஷ மைண்டு மாறுமா மாறாதா? இப்போ நான் அதிமுகவில் இருக்கேன், எனக்கு இப்போ பதவி கிடைக்கலப்பா, உள்ளூர் அரசியல் சரியா, வேற ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுத்துட்டாங்க, கட்சி போஸ்டிங்கு, அதிருப்தியில் இருக்கேன் சரியா. இப்போ நான் போனேன்னா எங்கள் ஏரியாவுக்கு ஒரு நிர்வாகி பதவி எனக்கு கிடைக்கும். பொதுக்குழுவை பார்த்த உடனே போகலான்ற எண்ணம் வருமா அதிருப்தியில் இருக்கவங்களுக்கு? நாளை பின்னா ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஆளுங்கட்சி ஏதாவது 4 வேலையை சாதிச்சுக்கலாம். போனவர் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்காருன்றதை பார்க்குறோம். எதுக்கு அவசரப்பட்டுக்கிட்டுன்னு யோசிப்பாங்களா மாட்டாங்களா? அதுக்கு தான் இந்த மாநாடு உதவும். புரியுதா? நாங்கள் சொன்னும் பலவீனமாக டொக்காயிட்டோம்லாம் நினைக்காதீங்க. பழையபடி பலம் வாய்ந்த கட்சி என்பதை தேர்தல் நேரத்தில் நிரூபிப்பதற்காகத்தான் அந்த பொதுக்குழுவில் அந்த பிரம்மாண்டம் காட்டப்பட்டது. பொதுக்கூட்டமாக அதுக்காக தான் நடத்தப்பட்டுச்சோன்னு தோணுது. பொதுக்குழு எலெக்ஷன் இடத்துல கட்சி தொண்டர்களுக்கு எப்படி உற்சாகம் மூட்டுவேன்? ஏதாவது டான்ஸ் கிஞ்சி ஆடி திருவிழா மாதிரி காட்ட வேண்டியது தானே? அது பண்ணணும்ல. நீ பாட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டே இருந்தா கட்சி தொண்டை உற்சாகம் அடைய வேணாம். அடுத்ததா இன்னொரு அதிர்ச்சி. என்னப்பா? வாய் வச்சது வச்சிங்க. வர 18ஆம் தேதி விஜய் அவர்கள் ஈரோட்டில் பிரச்சாரம்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அதுக்காக அனுமதி தரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்பா? விஜயபுரி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான ஒரு இடத்துல வந்துட்டு அந்த பிரச்சாரம் நடத்தலாம்னு சொல்லிட்டு திட்டமிட்டுருக்காங்க. அங்கே இருக்க அறநிலையத்துறை அதிகாரிகள், அந்த அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடம், இங்கே பிரச்சாரம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸுக்கும் காவல் கண்காணிப்பாளருக்கும் கடிதம் எழுதிட்டாங்களாம். என்ன அம்மன் அது? விஜயபுரி அம்மன். தெய்வகுத்தம் ஆகிடும். ஏன்ப்பா பேரே விஜயபுரி அம்மன் பவர், கொஞ்சம் கூட இடம் கொடுத்தா என்னப்பா அந்த அம்மனுக்கு? சாமி குத்தாயிடும், சான்ஸே இல்லை. கேஸ் போடுவாங்க பார்க்குறியா? நாங்கள் மனு கொடுத்தோம் அந்த இடத்துல கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. எந்த இடமும் தரவும் மாட்டேறீங்க. சரி, கோயில் இடத்துலையாவது சரி கரெக்டாக விஜயபுரி அம்மன். அம்மன் கோவில் இடத்துல தீ மிதிக்கணும், கூழ் ஊற்றணும். அங்கே வந்து பிளாஸ்ட் பண்ண இருக்கக்கூடாது. எல்லாரையும் சரி பாட்டை போட்டு விட்டுட்டு கூழும் கருவாட்டு குழம்பும் வச்சு கொடுக்கணும் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும். கரெக்டாப்பா? முருங்கைக்கீரை. சரி, கூழ் ஊற்றுறோம், அனுமதி கொடுங்க. நீங்கள் உங்கள் டீமை கூட்டிகிட்டு வராதிங்க. செங்கோட்டை அந்த ஊருக்காரர் தானே, அவர் கூழ் ஊற்றுட்டான். அவர் வர்றதுன்னா தெய்வகுத்தம் ஆகிடும். பேரில் வேணால் விஜயபுரி அம்மனாக இருக்கலாம், விஜய் வரக்கூடாது. இன்னொன்று அம்மனே விஜய் அம்மன் தானே, விஜயபுரி அம்மன். அப்புறம் இதுக்கு இன்னொரு விஜய். இது யார் திமுக காரங்க பண்ணுறதா சார்? பண்ண மாட்டாங்களாம்மா. இப்போ நான் அடுத்த லீடு எடுத்து கொடுக்குறேன். ஒரு இந்து அம்மனுடைய இடத்தில் ஒரு கிறிஸ்தவர் வந்து பிரச்சாரம் செய்யலாமா? பிஜேபி இப்படி ஊதுவாங்களா? மதக்கலவரத்தை நீங்கள் தூண்டுகிறீர்கள். இதை பிஜேபி பண்ணுமா பண்ணாதான் மட்டும் எனக்கு சொல்லு. அவர் பேர் என்னப்பா? முழு பேரை சொல்லு. ஜோசப் விஜய். பதில் சொல்லு. இதுக்கு நான் பதில் சொல்ல, ஹெச்ராஜா அவர்களே சொல்லிட்டாரு. நான் அதுக்கு மேலே நான் சொல்ல. எல்லா சைடும் கேட்டு புரியுதா? திமுகவோட எதிர்ப்பை பார்த்து பார்த்து வளர்ந்த கட்சி அதிமுக. எம்ஜிஆர் திருமண பகலாம் கேட்டு போட்டாங்க. கற்றுக்கிட்டு சண்டை போட்டு அடி வாங்கி அதான் நான் ஒரு முறை சொன்னேன்ல, எம்ஜிஆர் தொண்டர்களை பார்த்து எல்லோரும் கத்தி வச்சுங்க, திமுக காரங்க தாக்குறதுக்கு வந்தாங்கன்னா பாதுகாத்துக்குது சிஎம்மாக இருந்துட்டு சொல்கிறாரு எல்லோரும் கத்தி வச்சுங்கன்னு. இதான் அந்த கட்சிகளோட உறவு. அப்படி ட்ரெயின் ஆகி நம்ம சாட் ஜிபிடி மாதிரி லேர்ன் பண்ணி அடாப்ட் ஆகி ரெடியாக இருக்காங்க. அங்கே கேட்டு போட்டாங்கன்னா இப்படி புந்து வெளில போகிறதுக்கு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் புதுசு. இப்போ நீ வந்து கிரிக்கெட்டு கற்றுக்கிட்டு ஸ்கூல் டீமில் ஆடின்னு இருக்கிற, என்ன நேரடியாக ஆஸ்திரேலியா கூட தான் டெஸ்ட் மேட்ச் விளையாடுவேன்னு சொன்னேன்னா சரியாது? டீம்லேயே சேர்க்க மாட்டேன். அப்புறம் அப்படி தான் உன்னை இப்போ விளையாட்டுக்கே சேர்த்துக்கிறது இல்லை. புரியுதா? சும்மா ஒரு ஓரமாக தானே விளாட்றது கேட்குறோம், கொடுங்க, அனுமதி கொடுங்க. உனக்கு கிரவுண்டு கிடையாதுப்பா, எல்லாம் பெரியவங்க விளையாடும். கிளம்பு. இது ஜனநாயக நாடு இல்லையா? இல்லை. நெக்ஸ்ட்டு கிட்டத்தட்ட அப்படி தான் நடக்குது. அதை ஒரு அரசியல் வச்சு செய்யாதுன்னு எப்படி நினைக்கிற? எப்படி செய்யாமல் இருப்பாங்க? உனக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வளர்த்து விட்டு நாளைக்கு அவங்களே ஆட்சியை விட்டு இறக்குவேன். எதுக்கு உனக்கு அனுமதிக்கணும்? இப்போ அடுத்து இந்த ஒரு உதயநிதி அவர்கள் ஒரு இளைஞர் மாநாடு வைத்திருக்கிறாரா? 1,30,000 பேர் கலந்துக்கிற மாதிரி ஒரு மாநாடு என்று அறிவிப்பு. திருவண்ணாமலையில் அண்ணன் வேலு தான் எல்லா ஏற்பாடும் பண்ண போகிறாரு. ஓகேவா? கேட்கலாம், ஒரு கூழ் ஊற்றுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டீங்க, இவ்வளோ பெரிய மாநாடு பண்ணுறீங்களேயா அப்படின்னு கேட்டால் அப்படி தான் பண்ணுவாங்க ஆளுங்கட்சி. அதிமுக கிட்ட ஏன் அவங்க பாய்ச்சா பழிக்கலைன்னா அவங்க ஸ்ட்ரென்த்தை கூப்பிட்டு ரோட்டை மறிப்பாங்க. அவங்க பொதுச் செயலாளர் ரோட்டில் இறங்குவார். உங்களுக்கு அனுமதி மறுத்தா என்ன பண்ணுறீங்க? சரி
தான் கொடுக்க மாட்றாங்களே, வாங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு போவோன்னு போகிறீங்க. தம்பி மொட்டிலே கருக்கிற வேலையை தான் எல்லா கட்சியும் பார்க்கும். வாங்க தம்பின்னு பக்குவமாக கூப்பிட்டாரு. பிறந்த நாள் வாழ்த்து சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களா நீங்கள்? கூட இருக்க பைத்தியக்காரன் சொல்கிறான், எல்லா சேனலையும் ஓப்பன் பண்ணி வைக்கணும் தம்பி. போன வருஷம் சொன்னீங்களே பிறந்தநாள் வாழ்த்து, இந்த வருஷம் ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுல உங்களுக்கு இன்னும் குறைஞ்சி போயிடுவீங்க. நீங்கள் அன்றைக்கி கூட உங்கள் மாலதி இது என்ன சார் ஒரு பர்த்டே விஷயம் போய் இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பண்ணுறீங்கன்னா, அது உங்களோட தன்மையை காட்டுது. இன்றைக்கி ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்குமா? பதிலுக்கு அவர் சொல்லியிருப்பாரா? கூட்டணியே வைக்க வேணான்றேன். திமுக அடிக்கிறதுல நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கலான்றேன். தாவேக்காவுக்கு இந்த மாநாட்டுக்கு அனுமதி மறுப்பது ஜனநாயக படுகொலைன்னு ஒரு அறிக்கை விடுவார். இப்படி அறிக்கை விட்டு தானே பத்திரிகையாளரை சந்தித்து பேசி தானே உங்களை கரூர்லேருந்து காப்பாற்றி விட்டார். அப்போ நட்பு சக்தியில் வளர்த்துக்கணுமா வேணாமா? இப்போவே சிஎம்னு நினச்சின்னு உட்காந்துருந்தா என்ன ரொம்ப வன்மமா? ரொம்ப வன்மமாப்பா? இல்லை, காங்கிரஸ் கூட ஒரு சப்போர்ட் பண்ணி ஒரு இதை மாதிரி அவருக்கு இடம் கொடுங்க பிரச்சாரத்துக்கு அப்படிலாம் ஒன்றுமே சொல்ல பாருங்க. 25 சீட்டில் 5 குறைச்சிட்டோம், 20 தான் நெக்ஸ்ட் அப்படின்னு வாங்க திமுக. பரவாயில்லையா? இது இப்போ கூட சோனியா காந்தி அவர்களுக்கு பிறநாள் வந்துச்சு சார். முதலமைச்சர் அவர்களே கூட்டணி கட்சியில் இருக்காரு, வாழ்த்து சொன்னார். விஜய் அவர்கள் வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு விடாப்பிடியா இருக்காரு. ஒரு வாழ்த்து சொல்லலாம்ல சார்? அறிவு வேணும். நீ சொல்கிற கேட்குற கரெக்டாக. சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம், இதுதான் கூட்டணிகளை ஏற்படுத்தும். அன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை கைது பண்ணப்ப கண்டனம் தெரிவிச்சாரு. இன்னைக்கு ஏன் பண்ணல? ஷீஸ் எ சீனியர் சிட்டிசன் அண்டு பிஜேபி மாதிரிலாம் நான் அவங்கள பார்க்கல. ஷி லவ்ஸ் இந்தியா, ஷி லவ்ஸ் திஸ் கண்ட்ரி, ஷி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபார் திஸ் கண்ட்ரி. மாமியார் இழந்திருக்காங்க, கணவரை இழந்திருக்காங்க இந்த நாட்டில். இன்னும் குறைஞ்சி போயிடுவேன். சரி, போன வருஷம் எதுக்கு சொன்னீங்க எடப்பாடிக்கு? அதுக்குள்ளே சிஎம் ஆயிட்டிங்களா? இதுதான் எனக்கு கோவம் வர்றது, புரியுதா? இந்த அடிப்படையே தெரிய மாட்டேங்குதே. கூட ஒருத்தன் சொல்லுவான், நீங்களே சிஎம் கேண்டிடேட்டு ப்ரோ, நீங்கள் இன்னொருத்தருக்கு போய் வாழ்த்து சொன்னீங்க கூட்டணின்னு சொல்கிறாங்க. சொல்லட்டுமே கூட்டணின்னு. இன்றைக்கி இந்த நட்பு சக்தியில் கூட வளர்த்துருந்துருக்கணுமா? அதிபர் கூட சண்டை. திமுக தான் உங்களுக்கு அரசியல் எதிரி, பாஜக கொள்கை எதிரி, அதிமுக அது கட்சியே இல்லை, ஃபீல்டிலே இல்லை. உங்களுக்கு திமுக தானே போட்டி போடுன்னு விட்டாங்க. போய் போட்டி போடுங்க. போதும்பா வன்மம், அடுத்த டாபிக் போயேன்பா. வன்மத்திலேயே உட்காந்துனுக்குற. சரி சார், அடுத்ததாக வந்துட்டு என்ன சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு பலரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நீ மீண்டும் மீண்டும் நிறைய வன்மத்தை என்னை கக்க வச்சு நீ வேடிக்கை பார்க்குற. கீழே திட்டுறாங்க கமெண்ட்டில், பார்க்குறியா இல்லையா? வன்மமான செய்தியாக போட்டால் அப்புறம் என்னத்தையும் பண்ணுறது சார்? தாவேக்காவுக்கு வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு மோதிர சின்னம் ஒதுக்கியிருக்காங்களாம். இன்னும் தாவேக்கா சார்பில் வந்துட்டு ஆட்டோ சின்னம் கொடுங்கன்னு கேட்டாங்களாம். மோதிர சின்னத்தை தருவோம்னு சொல்லிட்டு ஒதுக்கப்பட்டிருக்கதா பரவலாக பேசப்படுதான். ஒரு ஊகத்தின் அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய செய்தி. அதே ஊகத்தின் அடிப்படையில் நான் சொல்கிறேன், அரசியல் கட்சிக்கு தான் சின்னம். தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, சின்னம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வாய்ப்பு இருக்குல்ல? நிறைய வாய்ப்பு இருக்கு சார். நம்புறாங்க. ரொம்ப வன்மா சார் இன்னைக்கு. இது மேம், இது ரொம்ப வன்மா இல்லை சார், இப்போ சொல்லுவாங்கன்னு சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு ஒரு பொது சின்னம் கிடைக்குமான்றது எனக்கு ஒரு டவுட்டு. அதே ஆட்டோ சின்னம் கேட்டதுக்கு கேரளாவில் ஆல்ரெடி ஒரு கட்சி வாங்கிட்டு போயிட்டாங்க. இதை பண்ணுவாங்கப்பா. நான் தான் சொல்கிறேன்னு, ஆர்கே நகருக்கு தொப்பியில் முறை போட்டிட்டு அந்த தேர்தல் ரத்தாயிடுச்சு. திருப்பி போய் தொப்பி கொடுன்னு கேட்டார். முதல்ல எடுத்த உடனே ஒரு ஏற்கனவே போட்டியிட்ட சுயேட்சை இல்லை பதிவு பெற்ற கட்சி, அதாவது இந்த ஆர்டர் எப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அவங்களுக்கு அவங்களோட சிம்பலு, அதற்கு பிறகு ஃபஸ்ட்டு தேசிய கட்சி, மாநில கட்சி, அதற்கு பிறகு பதிவு பெற்ற கட்சி, அதற்கு பிறகு சுயேட்சை. சுயேட்சையில் ஏதோ சம் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது. இவர் அந்த தொப்பியை கொடுங்கன்னு கேட்டோன்னா முதல்ல கூப்பிட்டு ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியை கேட்டு தொப்பிகள்னு சொல்லி தொப்பியை டப்புன்னு கொடுத்து விட்டாங்க. அப்போல்லாம் இவர் பிஜேபி எதிர்பார்சலை செய்து கொண்டிருக்கிறார். தொப்பியை கொடுத்து விட்டாங்க. அப்புறம் குக்கரில் போட்டிட்டு ஜெயிச்சிட்டாரு. அடுத்து 19 தேர்தல் என்று நினைக்கிறேன். சரி, அதே குக்கரை கொடுங்க. இல்லை, இன்னொருத்தர் கேட்டு இது குக்கர் இதே மாதிரி தான், இது மக்களவை தேர்தலில் அதாங்க அங்கே ஒருத்தர் கொடுத்துருக்கோம், இங்கே ஒருத்தர் கன்ஃபியூஷன் வரும்பா அப்படின்னு ஒரு 4-5 கான்ஸ்டியூன்சியில் குக்கரை ஒதுக்கிறது. அப்போ என்னதாங்க பொது சின்னமா கொடுங்க, 39-40 தொகுதி பாண்டிச்சேரியோடு சேர்த்து, ஏதாவது எல்லாருக்கும் சேர்த்து ஒன்று கொடுங்கன்னா அப்போ புதுசாக எது கொடுக்கணும்? மொக்கையா பரிசு பெட்டி பண்ணுவாங்க. கரூர் விவகாரத்தில் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8 எம்பிக்கள் அனுப்பிச்சாங்களா இல்லையா? வந்து ஒவ்வொருத்தரும் விதவிதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா இல்லையா? கோயில் கைத்து அப்படி இருக்கும்போது இல்லை கைத்து மெட்ராஸ் பஸ் அப்படி தானேப்பா கைத்து. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு நன்றி சொன்னீங்களா? அவங்களுக்கு பேரை சொல்லி நன்றி சொன்னீங்களா? அகந்தை இருந்தால் அழிந்து போவீர்கள், அவ்வளோதான் மாலதி. அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ள வச்சுப்பாங்கல்ல. இருக்காதம்மா. சி யூ நீட் டு பில்ட் ரிலேஷன்ஷிப், அது ஒரு கல்ச்சர். நீ கூட்டணிக்கு வர வேணாம்பா. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் தான் டைடு டேர்ன் பண்ணுது. காற்றின் திசையை மாற்றியவர் பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றின்னு சொன்ன உடனே நாமளே உட்காந்து பேசுவோம், கூட்டணிக்கு தான் வர்றாருன்னு பேசிட்டு போட்டோம். முடிவு நீங்கள் தானே எடுக்க போகிறீங்க. இன்னொன்று, இந்த மாதிரி கூட்டணிக்கெலாம் இப்படி பேச்சு வர்றது உங்களுக்கு நல்லதா இல்லையா? ஜனவரியில் இல்லைன்னு சொல்லிட்டு முடிஞ்சது. சொல்லிட்டு போ. சீரியஸ்லி யூ ரைட். தேர்தல் ஆணையம் வந்ததுக்கு அப்புறம் யாருமே பேசிட்டு கிடக்கட்டும்ன்றேன். என்ன கெட்டு போச்சு இப்போ? அதுவும் தெரில, சொல்லி கொடுத்தாலும் தெரிய மாட்டேங்குது.
இன்னும் முதல்வர் நினச்சிட்டு இருக்காங்களாம்ப்பா. கூட இருக்கவங்கலாம் காதில் ஓதிக்கிட்டே இருக்காங்க. சிஎம்னே அண்ணே செங்கோட்டைன்னு வந்துட்டாருண்ணே சிஎம்னே. ஜூனியர் மு க ஸ்டாலின் போல. எக்ஸாக்ட்லி. அப்போ இளைய தளபதின்றது சரிதானே? இது வந்து வன்மத்தின் உச்சா. ஏம்மா கரெக்டாக டேலியாவதா இல்லையாம்மா? தளபதி ஸ்டாலின் இளைய தளபதி, பர்ஃபெக்ட். அங்கே ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எல்லா செய்தியும் சொல்லுவாங்க. இங்கே 4 பேர் அவரே நல்லா இருந்தால் கூட குழப்பி விட்டுருவாங்க. இட் இஸ் ஹேப்பனிங் மேன். ஸோ அடுத்ததாக தமிழ் ஹிந்தில் ஒரு செய்தி, உளவுத்துறை அலாட். விஜய் அவர்கள் வந்து கிறிஸ்துவ வாக்கு ஃபுல்லாக எடுத்துருவார், அதனால் திமுக வந்து கொஞ்சம் சேஃபாக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் 20ஆம் தேதி ஒரு கிறிஸ்மஸ் விழாவை அரேஞ்ச் பண்ணி அதில் பங்கேற்கிறாராம் மு க ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும். திஸ் லைக்லி. இந்த லகுடபாண்டி உளவுத்துறை சொல்லியிருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. சொல்லியிருக்கவும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. என்ன காரணம் என்றால், இஸ்லாமியர்கள் வாக்கு போய்விடப் போகிறது என்று நினைத்து லகுடபாண்டி உளவுத்துறை செய்த வேலை தான் திருப்பரங்குன்றம். அதனால தான் நீங்கள் வந்து கையில் எடுத்து பேசுகிற வாஞ்சிநாதன், நீதிபதி ஹரிபரந்தாமன் எல்லாம் பார்த்தீங்கன்னா உளவுத்துறையோட கட்டுப்பாட்டில் இருப்பவர்கள். ஏசுநாதர் அந்த பாவிகளை மன்னித்தார் அல்லவா, அதுபோல் இவர்களுக்கு தாம் செய்வது என்னவென்றே தெரியாது, திமுக சொல்லி செய்கிறோன்றதே தெரியாது. கண்மூடித்தனமான பிராமண எதிர்ப்பு. நாளைக்கு விரிவாக பேசுகிறேன், அதுக்குள்ளே போக விரும்பல. ஸோ திஸ் இஸ் லாஜிக்கல். இன்னொன்று, அவருக்கு தேவாலயங்களிலும் திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவு இருக்கிறது. கிறிஸ்தவ சமூக மக்களின் மத்தியில் திமுக நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று விஜய் அவர்களுக்கு நாம் இந்த முறை வாய்ப்பளிக்கலாம் என்ற ஆதரவு இருக்கிறது என்பதையும் நாம் மறுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல், ஈவன் தெர் இஸ் நோ விஜய், தேர்தலுக்கு முன்பு வரக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் விழாவை மிகச்சிறப்பாக எல்லா கட்சிகளும் பிரமாதமாக கொண்டாடும். இவங்கள அற்புத பெருவிழான்னு சொல்லிட்டு ஏதோ விழாவில் அரேஞ்ச் பண்ணி அதெல்லாம் நடத்துவாங்க. இன்னும் விட்டானா கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டுக்கலாம் போவாங்க. தப்பு இல்லையாப்பா? மு க ஸ்டாலின் அவர்களே கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போட்டு போய் ஓட்டு கேட்க போயிடுவார். தம்பி, நீ தமாஸ்க்கு சொல்கிற சார், இந்த மாதிரி ஒரு வேஷம் போட்டு நீ ஒரு 2 ஃபோட்டோவை போட்டு விட்டீங்கன்னா அள்ளிடலான்னா கூசாமல் போடுவார். தமாஸ் சொல்ல பொறுப்பு டிஜிபி போட்டதை பற்றி நான் சொன்னேன்ல, பேனல் அப்ரூவ் ஆகிருக்கு. யார் இந்த அபய்குமார் சிங்க? எங்கேதே வராந்தாலே? ஓ அப்படியா? இவரா? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப் ரெக்ரூட்மெண்ட்லேயும் இந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டெண்டர்லேயும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இடி 2 துறைக்கு லெட்டர் எழுதுது. ஒன்று லஞ்ச ஒழிப்புத்துறை, ஒன்று தமிழக காவல்துறை. காவல்துறை இயக்குனர் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுவார், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் லஞ்ச ஒழிப்புத்துறையை வழக்கு பதிவு செய்ய சொல்வார் அப்படின்ட்டு 2 பதவிக்கு ஒரு ஆளை போட்டு வச்சிருக்கீங்க. நாளை இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுவதற்கு இது ஒன்று போதாதா? பாருங்கள், இவங்களுக்கு வந்து இதை பண்ணுறதுக்கே ஐடியா இல்லைங்க. ஏற்கனவே டாஸ்மாக் வழக்கில் 41 எஃப்ஐஆர்கள் நிலுவையில் இருக்கிறது என்று தான் நாங்கள் அதை ப்ரெடிகேட் அஃபென்ஸாக எடுத்துக்கிட்டு விசாரணைக்கு போனோம். அந்த இடி டாஸ்மாகில் சோதனை நடத்தி முடித்த பிறகு 41 எஃப்ஐஆர்களில் 40 எஃப்ஐஆர்கள் மூடப்பட்டது. மூடியது யார்? பொறுப்பு டிஜிபி அபய்குமார் சிங். அப்படி மூடியதற்காகத்தான் பரிசாக இவருக்கு இந்த பொறுப்பு டிஜிபியை போட்டிருக்கிறார்கள். ஏங்க பொறுப்பு டிஜிபி போடுறதுல என்னங்க தவறு? ரிட்டையர் ஆகுதுக்கு 1 மாதம் இருக்கிறால எதுக்கு சார் பொறுப்பு டிஜிபியாக போடணும்? அப்போ இந்த செயலை செய்ததற்கு இது பிரதிபலன். சரி, இப்போ என்னையா பண்ணணுன்ற சிபிஐக்கு மாற்றுங்க சார். சிபிஐ வழக்கு பதிவு செய்ய சொல்லுங்கள் சார். நல்லா சூப்பராக திட்டத்தை வகுத்து கொடுக்குறீங்க சார். விடு விடு, இதான் பொழப்பு. இப்படி சொல்கிறது, ஆர்கியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நான் கேட்குறது பதில் சொல்லு. ஜோக்ஸ் அப்பார்ட். இப்படி எடுத்து வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களா இடி? நான் இடியாக இருந்தால் இதை தான் பண்ணுவேன். இப்போ ஷோவை பார்த்துட்டு பண்ண போகிறாங்க. ஒரு 5-6 டிஜிபி இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் போடுங்க. சரி இரு, இப்போ சீமா கவர்மெண்ட் போட்டால் என்ன அவங்கள திமுக கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணுவாங்க? டிஸ்மிஸ் தான் பண்ண முடியுமா? முடியுமா? பாட்டு டிஜிபி இருக்க போகிறாங்க. நீங்கள் தானே ஹோம் மினிஸ்டர். ராத்தூரை போட்டால் என்ன பண்ணுவார்? 2 அதிகாரிக்கு அவங்கள புட்டிக்கலன்றதுக்காக இப்படி போய் எலிப்பொறியில் மாட்டலாமா? அப்போ கையெழுத்து போடுற முதல்வருக்கு அறிவு இருக்கணுமா இல்லையா? இப்போ சொல்லு, கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடுவார போட மாட்டாங்க? பாசிபிள். அல்வா எடுத்து போய் தின்னாரா? திருநெல்வேலி இருட்டு கடை ஞாபகம் இருக்கா? சிஎம் ஆசைப்படலாம், இல்லை சாப்பிடணும் போல இருக்கு, கெஸ்ட் ஹவுஸில் உட்காந்துக்கிட்டு, இல்லை அவர் தங்கியிருக்க ஹோட்டலில் வந்து 1 கிலோ அல்வா வாங்கிட்டாங்கன்னா மாவட்ட செயலர் கொண்டு வந்து குவிக்க போகிறான். தலைவர் இருந்தால் எங்கிட்ட 10 கிலோ, எங்கிட்ட 20 கிலோ தலைவர். அலையில் நினைஞ்ச நெல்லே தலைமைச் செயலகம் வருது, அல்வா வராது. அல்வா வராதா? அருமையாக சொன்னேன். வராதா? இவன் வேலையா? முதலமைச்சர் பண்ணுற வேலையாது. அவ்வளோ கோவம் வருது தம்பி. இவங்க வகத்தொகை தெரியாமல் மாற்றாங்கன்றதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் தம்பி. அபய்குமார் சிங்னு பார்த்தோன்னே நான் நினச்சேன், ஆகான்னு நினச்சேன். நம்ம பேசணும்ல, எஃப்ஐஆர் க்ளோஸ்டுன்றதை பேசணும்ல, எடுத்து போய் காட்ட மாட்டாங்க. அது எப்படி 10 நாள் கடை எல்லா எஃப்ஐஆர் மூடுறீங்க? அதை செஞ்சு கொடுத்ததுக்கு ரிவார்டா? இவர் எலிஜிபிளா? ஃபர்ஸ்ட்டு எலிஜிபிளா? பேனல் அப்ரூவ் பண்ண 3 பேர் இருக்காங்க இல்லை, அதில் ஒருத்தர் போடுங்க பொறுப்பு டிஜிபியா. ரெகுலர் டிஜிபியே போடலாமே, எதற்கு பொறுப்பு டிஜிபி? ரெகுலர் டிஜிபி இருக்க பொறுப்பு எதற்கு? வன்னிபெருமாளை போடுங்க, ராஜீவ்குமாரை போடுங்க, செத்திங்க போட்டிங்கன்னா. அப்போ இதை பண்ணீங்கன்னா இடி இந்த ஆர்குமெண்ட்டை எடுத்து வைக்கும், உச்சநீதிமன்றத்துக்கு போகுது நேரான வழக்கு. பார்த்தீங்களா இப்படி பண்ணுறாங்க, சிபிஐக்கு போடுங்க சார்னா இப்படி போட்டாங்க. கரூர் மேட்டர் சிபிஐ இப்படி அதிகாரிகள்னால தான் அந்த கரூர் சம்பவம் சிபிஐக்கு போச்சு. ஆமாம். அப்போது இவ்வளோ ஒரு சுழலில் மாட்டிக்கிட்டு இருக்கோன்றது கூட தெரியாத முதல்வர் கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் போடுவார்ன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் லெங்க்த்தாக பேசினேன். இதில் நீதித்துறையை வேற ரொம்ப சிறப்பாக. பியூட்டிஃபுல் பாயிண்ட். எந்த நேரத்தில் வம்பு இழுத்து வச்சுருக்கீங்க?
இன்றைக்கி தானே உங்களுக்கு கோர்ட்டு தெய்வ தேவை. இப்போ சொல்லுப்பா, முழுமையாக மனசில் என்ன தோணுதோ சொல்லு. 26 ஜெயிச்சிருவாங்களா திமுக? இப்படிதான் எனக்கு தோணுது. ஆனா இன்னைக்கு விடுபட்டவங்களுக்குலாம் மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்களே, அது எந்த அளவுக்கு உதவ போகுதுன்றது எனக்கு உள்ளபடியே தெரியல. இன்றைக்கி வந்து பயங்கரமான மீடியா டிரைவ். இன்னைக்கு அந்த பணம் கிரெடிட் ஆயிடுச்சுன்னு ஓடிபியில் வந்ததை பார்த்தோன்னே பெண்கள்லாம் மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் தாண்டவம் ஆடுவது போல் இன்றைக்கி மீடியா வச்சு ஒரு நேரேட்டிவ் இது பண்ணுறாங்க. இது எடுபடும் உதவுன்ட்டு எனக்கு ஐ டோன்ட் பிலீவ். முடிக்கிறதுக்கு முன்னாடி நானே சில விஷயங்களை சொல்லிவிடுகிறேன். ஐஸ்கிரீம் அதிகாரி தன்னுடைய கருப்பு பணத்தை முதலீடு செய்வதற்கு புதிதாக 2 நிறுவனங்களை தொடங்கியிருக்கிறார். GTM கிரானைட்ஸ் பிரைவேட் லிமிடெட், அண்ணா நகர் ஈஸ்ட், சென்னை. இந்த முகவரியில் 7 மே 2025 அன்று ஒரு கிரானைட் நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார். இது எப்படி ஐஸ்கிரீம் தொடங்கியிருக்கிறான்னு நீ சொல்லுவ அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க. கம்பெனி பேரே என்ன? GTM கிரானைட்ஸ். அதான் இது எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. கௌதம்யா ஐஸ்கிரீம் பினாமி. இதில் 3 பேர் பங்குதாரர்கள். ஒன்று கௌதம், இன்னொன்று ஷியாம்குமார் சாந்தகுமார், இன்னொன்று ரிலியா சாந்தகுமார். நான் வந்து அந்த கோல்ட்டு துப்பாக்கி வாங்கி ரியான்னு யாருக்கோ ஒருத்தர் கொடுத்தேன்னு சொன்னேன். அது ரியா இல்லை, ரிலியா. இது ஒரு நிறுவனமா? அடுத்த நிறுவனத்தோட பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லீனா அக்ரோ ப்ராடக்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். இதுவும் அதே முகவரி. ஏற்கனவே நான் படித்தேன் அல்லவா, அதே முகவரி. இயக்குனர்கள் என்று பார்த்தால் கௌதம், ரிலியா, சின்னத்தம்பி, வினேஷ், பிரவீன். இந்த பிரவீன் ஐஸ்கிரீமோட அக்கா பையன். அம்பத்தூரில் ஒரு நிலம் இருக்குது, அதை பிரவீன் பேரில் எழுதி வச்சுருக்கான்னு சொல்லலாம். அந்த பிரவீன் தான் இது. இந்த GTM 1ஆம் நம்பர் திருகல் வேலை பண்ணுறாள். GTMக்கு முழு நேர வேலை தான். கிரிமினல்னு சொல்லிட்டேனே, பேர் மகேஷ்ன்ற பேரை மாற்றிட்டு GTM கௌதம்னு சொல்லிட்டு சொகுசுக்காரர்கள்லாம் வச்சுட்டு இன்ஸ்டாவில் ஃபோட்டோ போட்டுட்டு சுற்றுற ஃப்ராடு அப்படின்றத சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பாஸ்போர்ட் ஃப்ராடு இதெல்லாம் நம்ம அமெரிக்க துணை தூதரகத்துக்கு மின்னஞ்சல் அனுப்பி சொல்லி முடிச்சிட்டிங்க பாஸ்போர்ட்டை. சந்தோஷமா? இப்போ அடுத்து தொழிலை முடிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் இல்லையா? நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்கள். இப்போது சென்னை மாநகரில் 2011 பேட்ச் உதவி ஆய்வாளர்களுக்கு ஆய்வாளர் பதவி உயர்வு வந்துவிட்டது. பாண்டிபஜார் ஸ்டேஷன் வேணுமாப்பா உனக்கு? எனக்கு சார் அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் எல்லாரும் ஆசைப்படுவாங்களா? பாண்டிபஜார் நாளைக்கு தப்பாக இருக்கலாம், நல்ல காசு வரும். எவ்வளோ சொல்லு? இப்போ அவங்களுக்குலாம் போஸ்டிங் SIT இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் போட்டாச்சு. போஸ்டிங் போடாமல் அப்படியே நிலுவையில் இருக்குது. ஒவ்வொருத்தனும் போய் ஐயப்பனை பார்த்து அமௌண்ட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. GTM பார்த்து இன்றைக்கி இந்த ஆய்வாளர்களுக்கு சொல்லி விடுகிறேன், சென்னை மாநகரில் உங்களுக்கு பதவி வாங்கி தரக்கூடியவர்கள் 2 பேர். ஒன்று GTM, இன்னொன்று ஐயப்பன். அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிடுங்க சார். 10 முதல் 15 லட்சம். நீலாங்கரெல்லாம் வேணா 15. ஒரு மாதத்தில் எடுத்துலாம். அந்த 2 இந்த சின்னன் டானிக்கு அங்கே போகக்கூடாது, அது சிக்கல். அதுமாதிரி ஒரு 2 பாரில் போய் கேஸை போட்டு விட்டோன்னா முடிஞ்சா இல்லையா? எக்ஸ்டார்ஷன் தான். அப்படி தான் அப்புறம் கொடுக்கணும். நம்ம 15 லட்சம் கொடுத்துட்டு எடுத்துடலாம், ஒரு மாதத்தில் எடுத்துலாம். இப்போ இந்த வராகி மேலே கேஸ் போட்டார்ல பாண்டிபஜார் இன்ஸ்பெக்டர், அந்த பில்டிங் ஓனரை பிடிச்சி உழுக்குனா ஒரு 2 லட்ச ரூபா தரமாட்டாங்களா? வீடெல்லாம் வச்சுருக்க, வீடை சீல் வச்சுருவேன்னு சொன்னால் சீலை வைக்காமல் இருக்குது, ஒரு 2 லட்ச ரூபா தருவாங்களா? சம்பாரிச்சிடலாமா? அதனால் இப்போது வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த GTM கிரானைட்ஸ் மற்றும் லீனா அக்ரோ லிமிடெட் நிறுவனத்தில் இயக்குனராக இருக்கும் இந்த ரிலியாவுக்கு ஏன் துப்பாக்கியை பரிசளித்தார் ஐஸ்கிரீம் என்பது தான் எனக்கும் தெரியவில்லை. ஸோ இந்த தகவலை எல்லாம் நமக்கு அளித்த அந்த சோர்ஸு துப்பாக்கி பரிசு மேட்டரையும் அதே அனுப்பிவிடுங்கள் என்று கோரிக்கையாக வைத்து விடுகிறேன். எந்த அளவுக்கு இவர் ஒரு பொம்மை முதல்வர் அப்படின்னா, இன்று துப்புரவு தொழிலாளிகள் போராட்டம் நடத்தினார்கள். எங்கே போராட்டம் நடத்தினார்கள்? மெரினால சார். இது ஒரு மிகப்பெரிய உளவுத்துறை தோல்வியா இல்லையா? 2 கோணத்துலேருந்து அணுகணும் இந்த பிரச்சனையை. நாம் துப்புரவு தொழிலாளிகளோடு தான் நிற்கிறோம். அவங்க கோரிக்கை நியாயம்ட்டு எப்போதும் அவர்களோடு நிற்போம். அரசு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பாருங்கள். ரிப்பன் பில்டிங் வாசலில் உட்காந்து 10 நாள் உங்களுக்கு தண்ணி காட்டினாங்களே, CM கூலி படத்துக்கு அனுப்பி விட்டுட்டு தானே நீங்கள் லத்தி சார்ஜ் பண்ணி தூக்குனீங்க. இன்னைக்கு கண்ணீரும் கம்பளையுமாக அந்த தொழிலாளிகள் கதறி அழும் காட்சிகள் இன்று ஊடகங்களில் வெளிவந்து கொண்டிருக்கிறதே. தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு மோசமான சம்பவத்தை அரங்கேறி நற்பெயரை ஈட்டி தரும் அதிகாரி யார்? இதை விட உளவுத்துறைக்கு என்ன வேலை? ஐஸ்கிரீமுக்கு கீழே உளவுத்துறைக்குன்னு 2 DC இருக்காங்க. அந்த டிசிங்கிட்ட இந்த வேலையெல்லாம் கொடுக்கறது இல்லை. ஸ்ரீநாதான ஒரு விளங்காத IPS அதிகாரி இருக்கார். இந்த ஸ்ரீநாதாவை ஏன் விளங்காத IPS அதிகாரி என்று சொல்கிறேன் என்றால், தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் முதல் முறை விழுப்புரத்தில் கலாச்சார சாவுகள் நடந்ததல்லவா, இவர் தான் விழுப்புரம் SP. எந்த லட்சத்தை வேலை பார்த்துட்டு இருந்தாலும் பார்த்துக்க. ஃபஸ்ட்டு சஸ்பென்ஷன் IPS இவர் தான். 3 மாதத்தில் வேலை வாங்கி கொடுத்து ஒன்று நான் இங்கே சென்னை சிட்டிக்கு எடுத்துக்கிறேன்ட்டு ஐஸ்கிரீம் தான் கூட்டின்னு வந்து வச்சு இந்த விளங்காத அதிகாரியை உளவுத்துறை இந்த வேலையெல்லாம் இவரை பார்க்க வைக்கிறது. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சவுக்கு மீடியாவில் எவன் போகிறான், எவன் பேசுகிறான், வீடியோ எப்போ வருது, இவனோட IPDR கொண்டு வாங்க, குமரேசன்ட்ட 2 மணி நேரம் டிஸ்கஷனு, ஸ்ரீநாதாட்ட 2 மணி நேரம் டிஸ்கஷனு, எவன் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறான், அவன் எவன் மேலே குண்டாசு போடுவான்னு பார்த்துக்கிட்டு இருந்தானே. இப்படி தான் துப்புரவு தொழிலாளி போராட்டம் நடத்துவான். எல்லாம் போலீஸ் ஆஃபீஸர்னு சொல்லி இது வெக்கமா இல்லை? இதே துப்புரவு தொழிலாளி தானே போய் ரிப்போர்ட் பண்ணி வாசலில் உட்காந்து 10 நாள் தண்ணி காமிச்சாங்க.
அதுக்கு நான் காரணம் இல்லை, டாக்டர் விஜயகுமார் காரணம்னு அந்த மாற்றி விட்டீங்க. அப்போயாவது அறிவு வேணாம், விஜயகுமார் காரணமாக இருக்கட்டும், நீ தானே கமிஷனர்னு கேட்டிருக்கணும்ல முதல்வர். எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இப்போ திருப்பி அந்த தொழிலாளிகளோட கண்ணீரை மக்கள் பார்க்கும்போது காண்டாவாங்களா மாட்டாங்களா? ஜெயலலிதாவை இருந்திருந்தாங்கன்னா வேலையே வந்திருக்க முடியாது. இவ்வளவு தரவுகள் எடுத்து கொடுக்குறோம் அவர்கிட்ட, இன்னும் கவலைப்படாதீங்க. நான் அடுத்து நம்ம ஆட்சி வந்தோடனே உங்களுக்கு நல்ல உங்களை டிஜி ஆக்கிடுறேன். பொம்மை சென்ட்ரல் ஏஜென்சி நம்ம சொல்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், புரியுதா? ஸோ இந்த லூனாவா என்னம்மா கம்பெனி, லூனா லீனா இலியானா எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேயும் எப்போது பதிவு செய்தீர்கள் 10 லட்சம் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கம்பெனியோட பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும்ல, ஜிஎஸ்டி வாங்கியிருக்கீங்க, இது ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குமா? இந்த ஜிஎஸ்டி நம்ம என்னோட பேங்க் அக்கௌண்ட் இணைந்திருக்குமா? அதில் போய் விசாரிச்சா தெரிய போகுது. அப்போ கம்பெனி ஆரம்பிச்சு 4 மாதம் தான் ஆகுது, இந்த கம்பெனி பேரில் இவ்வளோ வருமானம் வந்து எப்படியா விருகம் பக்கத்தில் ஒரு புது ஃப்ளாட் வாங்கினேன்ட்டு கேட்பாங்கல்ல. நன்றி 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 சார்.